வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜீம் ஓடாபர். இது வந்து எத்தனாவது செஷன்? 6வது செஷன் ஆஃப் வேல்பாரி புக் ரீடிங். ஓகேவா? இந்த ரெக்கார்டிங்ல வந்து 14வது சாப்டர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். பக்க வாரியா பார்த்தோம்னா, இது வந்து 153வது பக்கத்துல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன ரீகேப்பையும் குடுத்துர்றேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, கொற்றவை கூத்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய சடங்குகளும், அதுக்கடுத்து வந்து கொற்றவை கூத்து வந்து ஸ்டார்ட் ஆக போறப்ப குலநாயகினிகள பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆ இங்க வந்து அதோட வேலி எப்படி வந்து பரம்போட வேலி எப்படி வந்து காக்குறாங்க, நாகப்பச்சை வேலிய வச்சு யூஸ் பண்றாங்க. இந்த மாரியெல்லாம் விஷயங்கள்லாம் வந்து போன தடவ பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொற்றவை கூத்து ஆரம்பிச்சுச்சு. கொற்றவை கூத்துனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். கொற்றவை கூத்துல என்ன நடந்துச்சுன்னா, ஆ இது கொற்கை பாண்டியன் வந்து அகுதை குலத்த வந்து எப்படி அழிச்சான்? அதுல அதுல ஏன் அ அதுல வந்து பார்த்தோன்னா, அதுல குலப்பாடகனா வந்து இறங்குறது ஆக்சுவலா கொற்றவை கூத்துனா என்னன்னா, அதையும் சொல்லிர்றேன். கொற்றவை கூத்துங்கிறது வந்து கொற்றவைங்கிறது பாலை நிலத்துக்கான தெய்வம் தான் வந்து கொற்றவை. ஓகேவா? அந்த அந்த தெய்வம் வந்து எதுக்கு வந்து மருத நிலத்திலயும், குறிஞ்சி நிலத்திலயும் இருக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் தான். அது வந்து அப்படி இருக்கும்போது, மனசே வந்து பாலை மாரி வெடிச்சு போயிருக்கிறப்ப, அப்ப இங்க கொற்றவை கூத்து தான நடத்தணும் அப்படிங்கிற மாரி வேள்பாரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா, இங்க வந்து ஒரு 16 குடிகள் இருக்கும். பரம்புல வந்து. பரம்பு நாட்ல ஒரு 16 குடிகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு குடிகளுமே வந்து என்னன்னா, அந்த 16 குடிகள்ல வந்து அடைக்கலம் புகுந்தவங்க அதிகம். பரம்பு நாட்ல வந்து. அப்படி வந்து பரம்பு நாட்ல வந்து அடைக்கலம் புகுந்தவங்க வந்து, எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, சேரர்களாலயோ, சோழர்களாலயோ, இல்ல பாண்டியர்களாலயோ, வேந்தர்களால வந்து பாதிக்கப்பட்டு, அவங்க இனத்தவே அழிக்கிற லெவலுக்கு போய், அதிலிருந்து தப்பிச்சு வந்து சில குலங்கள் வந்து சேர்ந்திருக்கும். அந்த மாரி வந்தவங்க தான் வந்து இந்த பரம்புல வந்து சேர்ந்த குடிகள். அவங்கள வந்து வாரி அணைச்சுக்கும் பரம்பு. அம் இப்படி வந்து அணைச்சுக்கிட்டு, அவங்கள ஏத்து நடத்துறப்ப, ஒரு 16 நாட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பரம்புல வந்து கூத்து நடத்துறாங்க அதுக்காக. அந்த 16 நாட்களும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இனத்தோட, ஒவ்வொரு குடியோட அம் இது அந்த அவங்க எப்படி அழிக்கப்பட்டாங்க, தங்களோட கோவத்தையும், வேந்தர்கள் மேல இருக்கிற பகையையும் வந்து காமிக்கிற மாரியான ஒரு கூத்து தான் கொற்றவை கூத்து. கொற்றவை கூத்துங்கிறது ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு கூத்து. போன முதல் கூத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அகதை குலத்த வந்து அம் அகதை குலத்த வந்து இவங்க கொற்கை பாண்டியன். அதாவது என்னன்னா, இது ஒரு பழைய கதை. இப்போ வந்து கரண்ட்ல குலசேகர பாண்டியன் வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறான் பாண்டிய நாட்ட வந்து. அது வந்து அவங்க தாத்தா காலமா, இல்ல அப்பா காலமான்றது நமக்கு இதுல மென்ஷன் பண்ணல. மூதாதையர் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. வந்து கொற்றவை கூத்துல வந்து அவங்க அகதை குலத்த அழிச்சிருந்தாங்க. அந்த அகதை குலத்திலிருந்து தப்பிச்சு வந்தவங்க யாருன்னா, அ அதுலருந்து அவங்க ஒ ஒரே ஒருத்தவங்க தப்பிச்சு வருவாங்க. அவங்க குழந்தைய கூட்டிட்டு அந்த தலைவனோட ஒய்ஃப் அவங்க குழந்தைய கூட்டிட்டு தப்பிச்சு வந்து பரம்புல வந்து அடைக்கலம் புகுருவாங்க. அப்படி அடைக்கலம் புகுந்தவங்கள்ல இருந்து அ அந்த குலத்திலருந்து வந்தவன் தான் நீலன். அந்த நீலன் தான் வந்து அந்த கொற்றவை கூத்துல இறங்கி ஆடியிருப்பான். அத பார்த்து தான் பாரியும், கபிலரும் வந்து ஷாக் ஆகியிருப்பாங்க. இதுதான் வந்து நேத்து வரையும் நம்ம பார்த்தது. இதுக்கப்புறம் போயிரலாமா? இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா போயிரலாம். சொல்லுங்க. நான் இது போயிரலாமா? பாகம் 14 இரவில் ஏற்பட்ட மனக்கலக்கம் பகல் முழுவதும் பரவி கிடந்தது. பாரி தனது அறைக்கு வரும் வரை கபிலர் செயலற்றே கிடந்தார். பாரிதான் அவரை அழைத்து சென்று உணவு அருந்த வைத்தான். பிறகு இருவரும் தேர் ஏறி பாலியாருக்கு செல்லும் பாதையில் சென்றனர். கபிலர் எதுவும் கேட்காமல் வந்து கொண்டிருந்தார். புன்னை மர அடிவாரத்தில் தேரை நிறுத்த சொன்னான் பாரி. வளவன் குதிரைகளின் கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான். இருவரும் இறங்கி காட்டுக்குள் நடந்தனர். பரம்பில் காலடி எடுத்து வைத்த கணத்திலிருந்து நீலனோடு பயணிக்கிறேன். தன்னைப் பற்றி ஒரு சொல் கூட அவன் சொல்லவில்லை என்றார் கபிலர். பாரி அமைதியாக கேட்டுக் கொண்டு வந்தான். சட்டென நினைவுக்கு வந்தவுடன் இல்லை இல்லை என தான் சொன்ன சொல்லை மறுத்த கபிலர், வேட்டுவன் பாறையில் வரும்போது அவனது குலப்பாடல் பற்றி அவன் சொல்ல வந்தான். அது இருக்கட்டும் என அதை புறந்தள்ளி விட்டேன். எனது அந்த கொடுஞ்செயலுக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் தரலாம் என்றார். பரம்பில் தண்டனை கிடையாது. பாரியின் சொல் குற்ற உணர்வில் இருந்து வியப்பின் பரப்புக்கு தூக்கி வந்தது கபிலரை. வழக்கம்போல் சொல்லால் தாக்குண்ட புலவன் மறுசொல்லின்றி பாரியின் குரலுக்காக காத்திருந்தான். பாரி சொன்னான், ஒரு வகையில் அதுதான் கொடுந்தண்டனை. கபிலர் மெல்ல தலையசைத்து தனக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ஏற்றார். இவர்கள் பேசிக்கொண்டு நடந்த அதே பொழுதில் எவ்வியூரின் தென்புற காட்டில் மருத மர அடிவாரம் ஒன்றில் மயிலாவின் மடியில் தலை சாய்த்து கிடந்தான் நீலன். இரவில் எருமையின் தலையை வெட்டி பொங்கும் குருதியோடு நீலன் ஆடிய ஆட்டத்தை பார்த்தவர்கள் இன்னும் நடுக்கம் மீளாமல் தான் இருக்கின்றனர். தான் பார்த்ததறியா நீலனை நேற்றுதான் கண்டுணர்ந்தாள் மயிலா. தனது மடியில் தலை சாய்த்து கிடக்கும் அவனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முதன்முறையாக கொற்றவை கூத்துக்கு இப்போதுதான் வந்திருக்கிறாள். நீலனோடு இருவார காலம் எவ்வியூரில் மகிழ்ந்திருக்கலாம் என்பதற்காக வந்தாள். ஆனால் வைகையில் ஓடிய குருதி அவனது உடலில் தேங்கி கிடக்கிறது என்பது இங்கு வந்த பிறகுதான் அவளுக்கு தெரியும். வாளோடும் வலியோடும் ஒட்டிப் பிறந்த ஒருவன் அவள் மடிமீது தலை வைத்து துயில்கிறான்.
இரவில் நீலனாடியது ஆட்டமல்ல, ஒரு போர்க்களத்தின் இறுதி பாய்ச்சல். வெட்டிய காட்டெருமையின் குருதியை உடல் முழுவதும் பூசியபடி நிலமதிர ஆடினான். நிலத்தில் பட்டும் வானில் சுழன்றும் திரிந்த நீலனின் காலசைவுகளுக்கு ஈடுகொடுக்க முயன்று திம் 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 என பறையை கொட்டிய பாணர்களின் கைகள் நொந்ததுதான் மிச்சம். அவனது காலடி அசைவுகளுக்கு பறையொலியால் இறுதி வரை ஈடுகொடுக்க முடியவில்லை. பறையடிக்கும் கோல்கள் நார் நாராக பிரிந்தன. கிணைப்பறையின் கண் கிழிந்த பிறகும் நீலனின் ஆட்டம் நிற்கவில்லை. கூட்டத்தின் குளவையொலி மலையெங்கும் எதிரொலித்த ஒரு கணத்தில் உடலின் ஆவேசம் உச்சமடைந்து மயக்க நிலை கொண்டான் நீலன். அவன் சரிந்து விழப்போகிறான் என உணர்ந்த பாரி தன் இருக்கையை விட்டு எழுந்து அவனை நோக்கி ஓடினான். ஆவேசத்தோடு நிலத்தை சுற்றிய வேகத்தில் ஒடிந்த கொம்பு போல் சரிந்தான் நீலன். சரியும் அவனது உடல் மண்ணை தொடும் முன் தாங்கி பிடித்தன குலநாகினியின் கரங்கள். உக்கிரமேறிய குலநாகினி நீலனை இரு கைகள் ஏந்தி எதிர்களமாடினாள். போர்க்களத்தில் சினம் கொண்டு ஆடும் கொற்றவையின் ஆட்டம் அது. தாவர வேர்கள் உடலெல்லாம் சரசரக்க கூவை குஞ்சுகள் எங்கும் சிதறிவிழ நாகைப்பச்சை நாயகி வேளிர்குல நாகினி நீலனை ஏந்தி களம் முழுவதும் வலம் வந்தாள். குளவையொலியும் பறையொலியும் விண்ணை முட்டின. ஆடுகளம் ஆவேசத்தால் குலுங்கியது. நாகினியின் முன் மண்டியிட்டு இரு கைகள் ஏந்தி நின்றான் பாரி. கண்களில் இருந்து நீர் சரிவதைப் போல அவளது கரங்களில் இருந்து சரிந்த நீலனை தாங்கின பாரியின் கரங்கள். அந்த உடல்தான் தளர்ந்து மயிலாவின் மடியில் சாய்ந்து கிடக்கிறது. அவளால் அவனை தொட முடியவில்லை. காதல் கொண்டு நெருங்க முடியாத ஒரு மானுடனை என்ன செய்வது என தெரியாமல் அவள் திகைத்து கிடந்தாள். பெருங்காட்டை சிறுப்பூ ஒன்று காதல் கொள்வதைப் போல அவளுக்கு தோன்றியது. திகைப்பிலிருந்து மீள முடியாமல் திகைப்பிலிருந்து மீள முடியாமல் தான் இருவரும் நடந்தனர். ஆனால் எந்த ஒரு உரையாடலை நடத்தினாலும் அது மேலும் திகைப்பை கூட்டவே செய்யும் என்பது இருவருக்கும் தெரியும். ஏனென்றால் அகுதையின் குலக்கதை இந்த மண்ணில் எல்லோரும் அறிந்ததே. எல்லோரும் அறிந்த கதையை அறிஞர்கள் இன்னும் அடியாளத்தில் இருந்து அள்ளித்தருவர். கபிலரின் சொற்கேட்க ஆவலோடு இருந்தான் பாரி. கபிலர் சொன்னார், மருத நிலத்தில் ஒரு பறவை இருந்தது. அதன் பெயர் அசுனமா. இசைக்கு மயங்கும் பறவை அது. கூடல்வாசிகள் வைகை கரையில் அமர்ந்து மாலை பொழுதில் சிறியால் மீட்டி மகிழ்ந்திருப்பர். அசுனம்மா சிற்றொலி எழுப்பியபடி நாணல்களுக்குள் இருந்து ஒவ்வொன்றாக பறந்து வரும். யாழ் இசைக்கப்பட்டு கொண்டே இருக்க இசைப்பவனை சுற்றி அசுனமா வந்து இறங்கும். கொன்றை மரக்கிளையால் செய்யப்பட்ட யாழையை கூடல்வாசிகள் மீட்டுவர். அசுனமா கொன்றை மரத்தை மட்டுமே அடையக்கூடிய பறவை. யாழின் இசை செவியிலும் கொன்றையின் வாசனை நாசியிலும் ஏற அசுனமா கிறங்கி அந்த இடத்திலேயே அடைய தவிக்கும். நேரம் ஆக ஆக அது இசைப்பவனை நெருங்கும். பின்னர் அவன் மேலே ஏறத் தொடங்கும். அவனது தோள் கால் என எங்கும் சிற்றீசல் போல மொய்க்க தொடங்கும். மயங்கிய அசுனம்மா இசைப்பவனோடு கொஞ்சும். தனது சிறு அலகுகளால் அவனது கூந்தலை கோதும். மலரின் இதழ் விரிவதற்காக அவற்றுக்கு எதிரே பறந்தபடியே காத்திருக்கும் தேனீக்கள் போல இசைப்பவனின் இமைக்கு நேரே இறக்கைகளை அசைத்தபடி அது தள்ளாடி தள்ளாடி மிதக்கும். இசைப்பவன் அதை கண்டு சிரித்து கொண்டே யாழ் மீட்டுவான். அந்த சிரிப்பை தனது அழகால் கொத்த அவனது இதழை முட்டும். அதன் கொஞ்சலில் இருந்து விடுபட முடியா இசைஞன் இரவெல்லாம் யாழ் மீட்டி கிடப்பான் என சொல்லும் போதே கபிலரின் குரல் உடையத் தொடங்கியது. கூடல் மக்களுக்கு அசுனமாதான் குலப்பறவை. இசை கேட்டு தலையாட்டும் அசுனமா இன்று இந்த நிலவுலகில் எங்கும் இல்லை. அந்த பறவை இனம் எங்கே போனது, எப்படி அழிந்தது என யாருக்கும் தெரியவில்லை. குட்டூர் முடவனார்தான் ஒரு கவிதை பாடினார். அகுதையின் குலம் அழிந்த மறுநாள் யாழ் நரம்பில் வந்து மோதி மோதி தங்களின் கழுத்தை அறுத்து கொண்டு அசுனமாக்களும் அழிந்தனவென்று. விரல்கள் அவனது முடியை மெல்ல கோதினாள். ஆற்றலின்றி அயர்ந்து கிடந்த நீலன் கண்விழிக்க முயன்றான். அவள் கன்னம் தொட்டு தூங்குமாறு இமை மூடினாள். அவனுக்குள் இரவின் ஆவேசம் மேலே எழும்பியபடி இருந்தது. கிணைப்பாணனின் குரல் செவிப்பறைக்குள் மீண்டும் மீண்டும் வந்து மோதியது. நினைவுகள் அவனது கழுத்தை நிறுத்தின. எல்லாவற்றையும் சட்டென மறுத்து கண் விழித்தான். அவள் சற்றே அச்சம் கொண்டாள். அவளது விரல்கள் கன்னம் தொட அஞ்சின. அவன் கழுத்தை தூக்கி எழ முயலும் போது அவள் நெஞ்சில் கை வைத்து அழுத்தி அவனை படுக்கச் செய்தாள். அவன் மனம் இரவில் இருந்து மீள முயன்றது. அவள் விரல்களால் அவனது உடல் முகர்ந்து வெளிவர வழி அமைத்துக் கொண்டிருந்தாள். பாரி கேட்டான், இங்க என்னன்னா 2 டைப் ஆஃப் கான்வர்சேஷனுமே போய்கிட்டு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா பாரிக்கும் கபிலருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அதே டைம்ல மயிலாக்கும் நீலனும் அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போகலனால அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத ஒரு இது போய்கிட்டே இருக்கும். ஸோ 2மே மாத்தி மாத்தி தான் வருது. பாரி கேட்டான், கூடல்வாசிகளுக்கு மட்டும் உளவு சிறப்பாக வசப்பட்டது எப்படி? எல்லோரும் காட்டை அழித்து விளைநிலமாக்கிய போது காட்டை அறிந்து கொண்டு நிலத்தை விளைய வைத்தவர்கள்தான் அவர்கள். ஆர்வத்தோடு பாரி வினவினான், எப்படி? பன்றி அகழ்ந்த நிலத்தில் பயிர் நட்ட மலை அனுபவம்தான் சமதளத்தில் பயிர் நடும் முன் மண்ணை ஏற்கொண்டு கிளறச் சொல்லியது. பன்றியின் முன் உதடு பூமியின் தன்மையை உணரும்.
அதுபோல பூமியை உணரவும் நிலத்தை கிழித்து இறங்கும் மரத்தை உணரவும் முயன்றனர் கூடல்வாசிகள். வண்டல் மண்ணுக்கு, இறுகிய மண்ணுக்கும், இளம் மண்ணுக்கும் என உழுபடைகளை வகைப்படுத்தி உருவாக்கினர். தாழி மரமும் வேளா மரமும் வெக்காளி மரமும் கொண்டு கலப்பைகளை செய்து மண்ணின் தன்மைக்கு ஏற்ப அவற்றை பயன்படுத்தினர். உழுமரங்கள் மண்ணுக்கு ஏற்ற ஆழம் கொண்டு உழுதன. எல்லோரும் நிலத்தை உழ வேண்டும் என அறிந்திருந்தனர். ஆனால் உழும் நிலத்தை உணர வேண்டும் என்று அறிந்தவர்கள் அவர்களே. உணர முடியா இடத்தில் கிடந்த நீலனை உணரத் தலைப்பட்டாள் மயிலா. இடது கையால் கழுத்தோடு அணைத்து அவனை தூக்கினாள். அவனது முகம் முழுவதும் அவனது கூந்தல் உழுது இறங்கியது. மேல் உதடு கிளறி உள்ளிறங்க துடித்தன அவளது இதழ்கள். ஆனால் அவன் சோர்வில் இருந்து விடுபடாமல் இருந்தான். மூடி வைத்திருந்த சிறு கலயத்தை எடுத்து அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். அவன் கைகள் மிகவும் துவண்டிருந்தன. அவளது வலது கை கலயத்தை தாங்கியிருக்க அவன் குடித்தான். நினைவுகளை உதிர்த்துவிட்டு வெளிவர துடிக்கும் அவனது வேட்கை கண்களில் தெரிந்தது. நீராகாரம் உள்ளுக்குள் இறங்கி மயக்கம் கலைக்கத் தொடங்கியது. நீலன் நினைவின் ஆழத்தில் இருந்து மேலேறி மேலேறி அவளது மார்பின் சரிவுக்கு வந்து சேர்ந்தான். கபிலர் தான் கேள்விப்பட்ட அந்த தொல்கதையை வியப்பு குறையாமலே சொன்னார். அது மட்டுமல்லாமல் ஏர்கலப்பையை மாடு இழுக்க அதன் கழுத்தில் போடும் குறுக்கு ஆரத்தை எல்லா மரங்களிலும் செய்து மாட்டின் கழுத்தில் மாட்டி இழுக்க வைத்தனர். அகுதியின் குலம்தான் முதலில் கண்டறிந்தது அத்திமரம்தான் ஆவினத்தின் சேர்மானம் என்று. குறுக்கு ஆரத்தை அத்திமரத்தில் செய்தனர். அதுதான் கனம் குறைவாக இருக்கும். எவ்வளவு இழுத்தாலும் மாட்டின் கழுத்து தோளில் வடுபடிக்காது. அதன் கழுத்து நரம்புக்கு எண்ணெய் நீவியது போல சிறு நெளிவுக்கு கூட சரிந்து கொடுத்து செல்லும். பாரி வியப்போடு கேட்டான். கால்நடைகளை மரங்களோடு இணைத்து பொருத்த மதிநுட்பம் தேவை. காடும் கால்நடைகளும் அதிசய உறவு கொண்டவை. ஆம் என்று தலையாட்டிய கபிலர் சொன்னார். மரத்தையும் மாட்டையும் இணைத்தது மட்டுமல்லாமல் தாவரத்தையும் மண்ணையும் இணைத்தனர். ஆவார இலையை அடிமண்ணில் போட்டபோது அவர்கள் சொல்வதை யாரும் நம்பவில்லை. அறுவடை நாளில் அம்பாரமாக குலைந்த விளைச்சல் கண்டு வாய் பிளந்தவர்கள் அந்த செடியின் பெயர் என்னவென மீண்டும் மீண்டும் பலர் வந்து கேட்டு போயினர். எதற்கும் ஆகார் என கேலி பேசி சிரித்த அவர்களின் பெருங்கிழவன் ஒருவன்தான் அந்த இலையை கண்டறிந்து நிலத்தில் போட்டு அமுக்கியவன். அவன் சொன்னதை 2 விளைச்சலுக்கு பிறகே உண்மை என மக்கள் ஏற்றனர். அவனது முகம் சற்றே அமைதி கொண்டது. மயிலா அவனை எப்படி உள்வாங்குவது என தெரியாமல் தவித்தாள். அவனது முகத்தை மார்போடு அணைத்தபோது அவளது கைகள் நடுங்கின. தன்னை எத்தனையோ முறை தழுவி கிடந்த நீலன்தான் இவன். ஆனால் குலநாயகினி கையில் ஏந்த அந்த காட்சியை பார்த்த பிறகு அவனை தொடவே ஆழ்மனம் அஞ்சுகிறது. நேற்றைய இரவில் தான் பார்த்த நீலன் நீதானா என்று அவனை பார்த்து கேட்கவே அவள் தலை குனிந்தாள். அந்த சமயம் அவனது தலை நிமிர்ந்தது. உதடுகள் உணர நிலம் கிளறி உள்ளிறங்கினான். இதழ்கள் இணைந்தபோது அவள் கொண்டு வந்ததை அவன் குடித்து கொண்டுதான் இருந்தான். சிறிது நேரம் கழித்து இதழ்களை விலக்கி பெருமூச்சு வாங்கியபடி தன் நிலைக்கு வந்தான். நீ ஏன் உன்னை பற்றி என்னிடம் இதுவரை சொல்லவில்லை? மயிலாவின் கேள்விக்கு அவன் பதிலேதும் சொல்லவில்லை. அவளது இமைகள் துடித்து ஆடுவதை பார்த்து கொண்டிருந்தான். அடிமண்ணில் ஆகாரமாக சேர்ந்து கிடக்கும் குலக்கதைகள் வெளிப்பார்வைக்கு சட்டென தெரியாதே. உனது தோள்கள் எனது அணைப்புக்கு அப்பாற்பட்டவையாக மாறியுள்ளன என உணர்கிறேன். உனக்குள் இருக்கும் நெருப்புக்கு முன் நம் காதல் நிலை கொள்ள மறுக்கிறது என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளது கண்களில் இருந்து நீர் வழிந்தது. ஒரு கணம் கண்களை மூடி தன்னை அமைதிப்படுத்தினான். பரம்பின் எல்லா பெண்களையும் போல அவளுக்கு அந்நேரம் வள்ளியே நினைவுக்கு வந்தாள். வள்ளியின் உறுதிப்பாட்டுக்கு இணை யாரும் இல்லை. பெண்ணின் வீரிய வடிவம் அவள். மயிலாவின் மனம் வள்ளியை நினைத்து கொண்டிருக்கும் போது தன்னை தூக்கி கொண்டு செல்வது போல உணர்ந்தாள். வள்ளியின் நினைவு எந்த துயரத்திலிருந்தும் வெளியேற்றும். நினைவின் சுகத்தை உடல் உணர்ந்து கொண்டிருந்தது. சட்டென கண் விழித்து பார்த்தாள் மயிலா. நீலன் தன் இரு கைகளால் அவளை தூக்கியபடி மரநிழலில் விட்டு வெயிலிறங்கும் நிலம் நோக்கி வந்து நின்றான். சூரிய ஒளி இருவர் மீதும் பொழிந்திறங்கியது. அவளின் கண்களை பார்த்து நீலன் சொன்னான். நான் அகுதை, நீ அசனமா. வாழ்ந்தாலும் வழிந்தாலும் பிரிவில்லை நமக்கு. மலையில் அழுக வைக்கிறான்டா தாடு. மலையில் வாழ்ந்தவர்கள், காட்டில் வாழ்ந்தவர்கள், கடற்கரையில் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் வெட்டிச் சாய்க்கும் வாள்முனையின் பின் பாய்ந்து இறங்கும் அம்பு முனையின் பின்புமே அலைந்து கொண்டிருந்தனர். ஆனால் கூடல்வாசிகள் தான் எந்நேரமும் ஊர்ந்து நகரும் மண்புழுவின் பின்னும் சிறுதுவாரம் உருவாக்கி மறுகணம் சிறகு விரிக்கும் ஈசலின் பின்னும் அலைந்து கொண்டிருந்தனர் என்றார் கபிலர். உண்மைதான். ஆனால் வாள்முனைதானே வெற்றி கொண்டது. எந்த மண்ணிலும் விளைய வைக்க தெரிந்தவர்களை விதை நெல்லே அறியாதவர்கள் வீழ்த்தி விட்டனரே. காலம் வைகையின் சாட்சியாக சொல்லும் செய்தி ஒன்றுதான். எந்த கணமும் நீ தாக்கப்படலாம். ஆனால் அதற்கு முந்தைய கணம் உன்னுடையது. அதில் நீ கையிறு நிலையில் நின்றால் உன் குலம் ஆரோடு போகும் என்றான் பாரி. கபிலர் தலையசைத்து ஒப்புக்கொண்டார். அகுதை மாவீரன்தான். ஆனால் திருநாளின் அதிகாலையில் கொலைவாள் கொண்டு சூழப்படுவோம் என்பதை எதிர்பார்க்கும் அளவுக்கு அவன் மனம் சீர்கிடவில்லை. தீயவர்களின் வீழ்ச்சி மகிழ்வை கொடுக்கும், பாதிப்பை ஏற்படுத்தாது. நல்லவர்களின் வீழ்ச்சியோ துயரத்தோடு நிற்காது.
பெரும் பாதிப்பை உருவாக்கும். அகதியின் தோல்விதான் இந்த மண்ணின் சமநிலை சரிய காரணமானது. வளமான பூமிதான் வளமான பூமி தன் கைக்கு வந்தும் வென்றவன் பெரும் வலிமை கொண்டவன் ஆனான். அதே போன்ற ஒரு கொலைவெறி தாக்குதலை எதிர்பாராத பொழுதில் நிகழ்த்தினால் நாமும் பெருவளம் பெற்றவர்களாக மாறுவோம் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வரத் தொடங்கியது. அதைவிட பெரும் தாக்குதலை நிகழ்த்தி அடுத்தடுத்து 3 குலங்களை அழித்ததனால் பாண்டிய குலம் முதல்நிலை பெற்றது. போர் என்பது அரைக்கூவி நிகழ்த்துவது என்ற மரபை உடைத்தான் கொற்கை பாண்டியன். அகதியின் மீது தொடுக்கப்பட்டது போர் அல்ல. பாரி பேசிக் கொண்டிருக்கும்போது இடதுபுறம் இருந்த புதருக்குள் இருந்து செந்நாய் ஒன்று பாய்ந்து ஓடியது. அது ஓடிய திசை நோக்கி விரைந்தான் பாரி. அது அடுத்தடுத்த புதர்களுக்குள் நுழைந்து வேகம் கொண்டது. அதன் திசையை கூர்ந்து கவனித்தபடி தனது கையில் இருந்த ஈட்டியை இழுத்து வீசினான். செடிக்கொடியை கிழித்து கொண்டு அதன் விழாவிலே இறங்கியது ஈட்டி. பாரியை நோக்கி ஓடி வந்து நின்ற கபிலர் மூச்சிரைத்தபடி கேட்டார், அது இறந்து விட்டதா? ஆம் என்றான் பாரி. தன் போக்கில் போகும் விலங்கை ஈட்டி எறிந்து கொள்ளும் செயல் கபிலருக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. பாரிதானா இது என பதறியபடி பார்த்தார். புதருக்குள் போன பாரி தான் எரிந்த ஈட்டியை அதன் உடலில் இருந்து பிடுங்கி எடுத்து வந்தவன் கபிலரின் முகத்தில் இருந்த வெறுப்பை பார்த்தபடி இலைகளால் ஈட்டியில் இருந்த குருதியை துடைத்து கொண்டே சொன்னான், விலங்குகள் தமது உணவுக்காக பிற விலங்குகளை வேட்டையாடி தின்கின்றன. ஆனால் தனது உணவுக்காகவும் தேவைக்காகவும் மட்டுமல்லாமல் கண்ணில் படும் எல்லா விலங்குகளையும் கொன்று போடும் இயல்புடைய விலங்கு இது மட்டும்தான். கண்ணில் படும் நாடுகளை எல்லாம் விழுங்க பார்க்கும் வேந்தர்களைப் போல கபிலர் அதிர்ந்து பார்த்தார். காட்டு உயிர்களின் அழிவு சக்தி இதுவே. அழிவு சக்திகளை எந்த இடத்தில் கண்டாலும் பரம்பின் ஈட்டி பாயும். 14வது சாப்டர் வந்து இதோட முடிஞ்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சாயி உனக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுங்க. கண்டினியூ பண்ணுங்க. இதுல இன்னொரு வேலைப்பாடு ஒண்ணு பாத்தீங்களா? இதுல வந்து அந்த மாத்தி இது வருது தெரியுமா? இப்ப வந்து இவங்களோட கபிலரோட கபிலரும் பாரியோட கான்வர்சேஷனும் மயிலாவும் இது மயிலாவும் நீலனும் இருக்கிற கான்வர்சேஷனும் 2மே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தப்பட்டதாவே இருக்குது. அடுத்தடுத்த கான்வர்சேஷன் பார்த்தோம்னா. இவங்க வந்து நிலத்த பத்தி பேசும்போது அங்க இதழ்கள பத்தி அதுவும் இதுவும் ஒரே மாரியான ஒரு மெட்டாஃபர்லயே ஒர்க் ஆயிட்டு இருக்குது. அந்த அடுத்தடுத்த பேராஸ் எல்லாமேவும். அடுத்து வந்து 15வது பாகம். இதுவரைக்கும் இருக்கிற ஒரு இது வேணாலும் சொல்லிர்றேன். என்ன பேசியிருந்தாங்கன்னு நான் சொல்லிர்றேன் 14ல. என்ன ஆக்சுவலா நடந்திருக்குன்னா, ஆம் அதாவது முந்தின நாள் வந்து கொற்றவை கூத்துல வந்து ஆடுனான்ல, நீலன் ஆடி முடிச்சிருக்கிறான். அந்த இதோட தான் இருக்கிறான். அவன் வந்து அந்த ஃபுல் அந்த டென்ஷன் பில்ட் பண்ணி அவனோட மூதாதையர்கள அவன் அழிச்சு கொன்னது, கொற்கை பாண்டியன் கொன்னது, அந்த எல்லாமே அவன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. அவன் வந்து மயிலாவோட மடியில சரிஞ்சு இருக்கிறான். அதாவது மயிலா வந்து அவனோட காதலி. அவனோட காதலியோட மடியில தான் அவன் இருக்கிறான். மயிலாக்கு அதுவரைக்கும் தெரியாது. நீலன் வந்து இந்த மாரி இது இந்த மாரி வந்து அகுதை குலத்த சேர்ந்தவன். இந்த மாரி அவன் வந்து இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவன் அன்னைக்கு வந்து மயிலா வந்து அவன புதுசா பார்க்குறான். இந்த மாரி வந்து நான் நீலன பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாரி பார்க்குறான். அட் அ டைம்ல வந்து இங்கிட்டு வந்து பாரிக்கும் அ இது கபிலருக்கும் வந்து இது போகுது. ஆனா என்னன்னா, பா இந்த விஷயத்துல வந்து ஏன்னா இது வந்து நடந்தது பாண்டிய நாட்டு வைகை கரை ஓரத்துல இருந்தனால, கபிலருக்கு இதுல நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. சோ புலவரா இருக்கிறனால அவருக்கு வந்து அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு. அகுதை குலத்தோட ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிற மாரி இருக்குது. அதுல இருக்கிற ஒரு ஆள வந்து நீலன வந்து நான் கண்ணு முன்னாடியே பார்க்கிறேன். அதுவும் இல்லாம நீலன் தான் இவர வந்து உள்ளருந்து காட்டுக்குள்ள இருந்தே கூட்டு வந்தது. வேட்டுவன் பாறையிலருந்து அழைச்சுட்டு வந்தது வந்து நீலன் தான். ஸோ ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். நான் இவன பத்தி நான் எதுவுமே கேட்காம விட்டுருக்கிறேனே இவ்வளோ நாளு. இல்ல அவன் எதுவுமே என்ட்ட சொன்னது இல்லையேன்னு சொல்லிட்டு, இல்ல நான் தான் அவன ஸ்டாப் பண்ணிட்டேன். அவன் குலப்பாடல பத்தி சொல்ல வந்தான். அன்னைக்கே நான் அவன பேச விடாம பண்ணிட்டேன். அவர் ஏன்னா வேற ஒரு மைண்ட் செட்டுக்கு போய் வேற எதையோ கேட்டுருவாரு. குலப்பாடல பத்தி பேசம்போது. ஸோ அதுக்கே எனக்கு வந்து எவ்வளோ பெரிய தண்டனை வேணா குடுக்கலான்ற மாரி ஒரு இது போகும். இந்த மாரியான ஒரு கான்வர்சேஷன் போகும். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, அகுதை குலத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கொற்கை பாண்டியன் கொன்னத மட்டும் போன சாப்டர்ல பார்த்திருப்போம். இந்த இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுல இல்லாத சில விஷயங்கள். அகுதை குலம் தான் வந்து அ இந்த மண்ல வந்து விவசாயத்துல வந்து இது பண்ணாங்க. கொடி கட்டி பறந்தவங்க. அவங்க வந்து அ எல்லாரும் பண்ணத விட இவங்க குலம் வந்து ரொம்ப டிஃபரண்ட்டா எங்கெங்க எந்த மாரியான விஷயங்கள்லாம் வளரும், எந்தெந்த விஷயத்துல வந்து அ கூட வேற எதுக்குமே பாதிப்பு இல்லாம எப்படி பண்ண முடியுன்ற மாரி நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு, அதுல வந்து கொடி கட்டி வளர்ந்தவங்க. ஒரு வளம் இல்லாத ஒரு தரிசு நிலத்தையும் வளமாக்கக்கூடிய ஆளுங்க. இந்த மாரி ஆளுங்க தான் வந்து அகுதை குலத்த சேர்ந்தவங்க. அ அகுதை வந்து அது மாரி வந்து அத எதிர்பார்த்திருக்க மாட்டான். இந்த மாரி வந்து கொற்கை பாண்டியன் வந்து இது போர் பண்ண போறான் அப்படின்றத வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டான். போருக்கு வந்து ஒரு மரபு இருக்கு. இந்த மாரி வந்து அறைக்கூவல் இடணும் அப்படின்னு சொல்லி. அறைக்கூவல்னா, ஆ போர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தூதோ, இல்ல வந்து நீங்க வந்து அத பண்றோம் இந்த மாரின்னு சொல்லி ஒரு இது குடுக்கணும். ஒரு ஒரு அ ஒரு அலர்ட் நீங்க பண்ணிட்டு தான் அத வந்து போர் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மரபு இருக்கு. அந்த மரபே உடைச்சது கொற்கை பாண்டியன் தான். அத பண்ணனால தான் கொற்கை பாண்டியன் வந்து இப்ப இருக்கிற நிலைமையில இருக்கிறான்.
ஆ நான் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் குடுக்கணும். இந்த அதான் அலாட் பண்ணணும் அப்படிங்கிறது. இத நீங்க பண்ணா தான் வந்து கரெக்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அ இத வந்து ஆனா பண்ணாம உட்டான் கொற்கை பாண்டியன். இது போக வந்து அடுத்தடுத்து 3 குலங்கள இந்த மாரி பண்ணியிருக்கான். அதனால தான் பாண்டிய வம்சம் வந்து ஏன்னா இந்த டைம் லைன்ல வந்து பாண்டிய வம்சம் தான் வந்து அ கை ஓங்கி இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அது நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, இதுல வந்து அந்த அகதையும் ஆசனமான்னு சொல்லி ஒரு இது சொல்றாங்கல்ல. ஆசனமா பறவை அப்படின்னு சொல்லி ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை என்னன்னா, இந்த அகதி குலத்த சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது கூடல் குடியினர். அகதின்றது வந்து அந்த குலத்தலைவன் பேரு. கூடல் குடியினர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆம் அ யாழ் வந்து மீட்டுவாங்க. யாழ் மீட்டி அந்த யாழோட நரம்பு எடுத்து அத வச்சு பாட்டு பாடுவாங்களாம். அந்த யாழ் மீட்டுறப்ப, அந்த சவுண்ட கேட்டு அந்த ஆசனமா வந்து இவங்கள சுத்தி பறவை வந்து சுத்தி வந்து இவங்கள உட்கார்ந்து, அவங்க மேல உட்கார்ந்து அவங்கள வந்து அழகா கோதி குடுத்து ரொம்ப அப்படியே இதா பார்த்துக்குமா. இவங்க மியூசிக்குக்கும் அந்த யாழ் செய்யப்பட்ட விதத்துக்குமே அது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிற பறவை வந்து என்ன ஆயிருக்கு, இந்த கூடல் குடியினர் தான் அழிஞ்சுட்டாங்கல்ல அதுல. அதுலருந்து தப்பிச்சு போனது ஒரு 2 ஒரு அம்மாவும், இது ஒரு அந்த அந்த கடைசியில இருக்க ஒரு பையனும் தான். அவங்க 2 பேரும் தான் தப்பிச்சு போறாங்க. அவங்கள தவிர எல்லாம் அழிஞ்ச உடனேயும், யாழ் மீட்டுறதுக்கு யாருமே இல்லாம, அசுரமாங்கிற பறவையே காணாம போயிருச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லம்போது, அதுக்கடுத்து வந்து அத பத்தி இன்னொரு கவிஞர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கபிலரும் சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, அந்த அசனமா வந்து இந்த கூடல் குடியினர் யாருமே இல்லாதப்ப, என்ன பண்ண ஆரம்பிச்சுருச்சு, அந்த யாழோட நரம்புல போய் அதுவே அதோட கழுத்த வந்து முட்டி அறுத்துக்கிட்டு செத்து போயிருச்சாமா எல்லாமே. இந்த மாரி ஒரு விஷயம் வந்து கவிஞர் ஒருத்தர் எழுதியிருக்காருன்ற மாரி சொல்றாங்க. இதுல தான் வந்து இந்த அகதையும் ஆசிரமாவ பத்தி தான் நீலனும் சொல்லியிருப்பான். இது மயிலா வந்து உன்னோட கோவம் வந்து உனக்குள்ள இருக்க எரிச்சிட்டு இருக்க நெருப்பு முன்னாடி என்னால வந்து நம்மளோட காதல் வந்து நிலை கொள்ளுமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரி சொல்றப்ப தான், அம் அவன் சொல்றான். நீ அ நீ வந்து நான் அகதை, நீ ஆசனமா. 2 பேருக்கும் வாழ்வோ! சாவோ 2 பேருக்கும் ஒண்ணு தான் அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்லி முடிக்கிறான். இது எப்பயுமே எல்லா சாப்டரையும் நான் இவ்வளவு இதா பண்ண மாட்டேன்னு இந்த சாப்டர் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்றேன்னா, எனக்கு ரொம்ப புடிச்ச சாப்டர். ஆனா, அ இது அவ்வளோ ஃபீல் பண்ணி எனக்கு ஒவ்வொரு டைம் வந்து படிப்பேன் எனக்கு. இது இன்னும் அடுத்தடுத்து வரப்போறது அப்படிதான் இருக்கும். ம். அடுத்த கதைக்கு நம்ம போயிரலாம். ஓகே. இப்போ ஓகே தானே? எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? ஓகேங்க, ஓகே. ஓகேங்க. ஓகேங்கய்யா. பாகம் 15. 2ஆம் நாள் நள்ளிரவுக்கு முன்பே தெய்வ வாக்கு விலங்கு மரம் இறங்கி பழத்தை எடுத்தது. முன்புறம் நடப் அ இது இதுக்கு வந்து சொல்லிர்றேன். அதாவது என்ன நடக்குதுன்னா, 2ஆம் நாள் நள்ளிரவுனா, இப்போ சாரி அ கொற்றவை கூத்து வந்து 2வது நாள் நைட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம கேட்காதவங்க இது கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். அந்த தேவாங்கு விலங்கு இது பழத்த சூஸ் பண்ணுதோ, யாரோட எந்த கூடையில இருக்க பழத்த சூஸ் பண்ணுதோ, அந்த குலத்தோட பாடல் தான் அந்த அந்த தடவ பாடுவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஐதீகம் அவங்க வச்சிருக்காங்கல்ல. அதுதான் வந்து இப்ப நடக்கிறது. இப்ப அடுத்த நாள் நடக்கிறது. 2ஆம் நாள் நள்ளிரவுக்கு முன்பே தெய்வ வாக்கு விலங்கு மரம் இறங்கி பழத்தை எடுத்தது. முன்புறம் நடப்பது போலவே பின்புறமும் நடப்பது இந்த விலங்கின் இயல்பு. பழம் எடுத்ததும் சில நேரம் திரும்பி நடந்து மரக்கிளையின் மீது ஏறும். சில நேரம் யாரும் தன்னை நெருங்கி விடுவார்களோ என்ற அச்சத்தில் முன்பக்கம் பார்த்தபடியே கால்களை பின்னால் நகர்த்தி போகும். இந்த முறை அப்படித்தான் போனது. அது பின்னால் நடந்து போனால் இரட்டை விளக்கு ஏற்றப்பட வேண்டும் என்பது வழக்கம். மரத்துக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த தீச்சட்டியில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. எண்ணெயில் முக்கி எடுத்த சிறு மரத்துண்டுகளை கொண்டு வந்து அதில் பக்குவமாக வைத்தனர். குலநாகினியின் கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்க பிற நாகினிகள் அந்த வேலையைச் செய்தனர். விளக்கில் தீயின் கன அளவு அதிகமாகி தழல் இரு கூறுகளாக பிரிந்தெரிந்தது. தீயின் கன அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதையும், தழல் எத்தனை கூறுகளாக பிரிய வேண்டும் என்பதையும் அவர்கள் முடிவு செய்தனர். நீர் பாய்ச்சுவதைப் போல தீயையும் கட்டுப்படுத்தி பாய்ச்ச அவர்கள் சுற்றி இருந்தனர். குலநாகினி பார்த்து கொண்டிருக்க எ எழும் நெருப்பின் தழல் பல கூறுகளாக பிரிந்து இரு கூறுகளாக நிலை கொண்டது. நேற்றைப் போலவே தெய்வ வாக்கு விலங்கு பழம் எடுத்ததும் வானர் கூட்டம் உள்ளிறங்கும் என எதிர்பார்த்திருந்த கபிலருக்கு சற்றே ஏமாற்றமாக இருந்தது. கூத்து தொடங்க நேரமாகும், வாருங்கள் நாம் இந்த மரத்தை சுற்றி பார்த்துவிட்டு வருவோம் என சொல்லி கபிலரை அழைத்துக் கொண்டு நடந்தான் பாரி. கொற்றவை நிலை கொண்டிருக்கும் மரக்கூட்டம் பெரும் அடர்த்தி கொண்டது. மனிதனால் உள்நுழைய முடியாத அளவுக்கு பின்னிக் கிடப்பது. பாரியோடு கபிலர் அந்த மரத்தை சுற்றி நடந்து கொண்டிருந்தார். வந்த வெளிச்சத்தில் ஆங்காங்கே தனித்தனியான வீடுகள் இருப்பது தெரிந்தது. இந்த அடர்ந்த காட்டுக்குள் தனி வீடுகள் ஏன் இருக்கின்றன? என கேட்டார் கபிலர். இது ஒரு மரத்து விலங்கு. காலங்காலமாக இந்த ஒரு மரத்தில் மட்டுமே இந்த விலங்கு வாழுகிறது. வேறு எந்த மரத்திலும் இது ஏறாது. எனவே இந்த இடம் தவிர வேறு எங்கேயும் இந்த விலங்கை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த விலங்கு வேட்டை விலங்குகளுக்கு மிகவும் பிடித்த உணவு. இந்த மரப்புதருக்குள் நுழைந்து இதை எப்படியாவது தின்றுவிட வேண்டும் அவை முயல்கின்றன. அதனால்தான் இதை பாதுகாக்க காவற்குடிகள் இங்கு இருக்கின்றனர். பேசிக் கொண்டிருக்கும்போது துடிப்பறையின் ஒலி கேட்கத் தொடங்கியது. வாருங்கள் என சொல்லி வேகமாக முன்னடந்தான் பாரி. இப்ப இருந்து ஃபிளாஷ்பேக். 2வது குலத்தோட கதை. ஓகேவா? செம்பாதேவியின் கதை இது.
எனவே ஆடுகளம் முழுவதையும் நிறைத்து ஓர் அழகிய கோலம் போடப்பட்டிருந்தது. பாரியும் கபிலரும் இருக்கையில் வந்து அமர்ந்தனர். அப்போதுதான் தரை மெழுகி கோலம் போட்டிருந்ததால் சாணத்தின் வாசனை எங்கும் வீசியது. அதன் ஈரம் காயவில்லை. கோலத்தின் நடுவில் வெண்ணெயில் தானியங்களை உருட்டி செய்யப்பட்ட வெண்சாந்து உருண்டை வைக்கப்பட்டிருந்தது. அந்த உருண்டையின் நடுவில் மாட்டின் இரு கொம்புகளையும் நட்டு வைத்திருந்தனர். வெண்சாந்து உருண்டையின் வாசனை எங்கும் பரவி இருந்தது. இப்ப அந்த சொன்னாங்கல்ல, வெண்ணெயும் தானியமும் போட்டு பண்ண பேர் வந்து வெண்சாந்து உருண்டைன்னு சொல்றாங்க. கோலத்தின் முன்பு பெண் ஒருத்தி அமர்ந்து உடுக்கை வகையைச் சேர்ந்த துடிப்பறையை அடிக்கத் தொடங்கினாள். இவர்கள் பாணர்களா எனக் கேட்டார் கபிலர். இல்லை, பரம்பு மக்கள் என்றான் பாரி. துடியின் ஓசை பேராந்தையின் ஒளியைப் போல அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது. நீருக்குள் பொடி கரைவதைப் போல இருளுக்குள் துடி கரையத் தொடங்கியது. தங்களுக்கென்று பாணர்கள் அற்ற குலம் இவர்களுடையது. அந்த குலப்பெண் செம்பாதேவியின் கதையை தொடங்கினாள். கபிலர் கேள்விப்பட்டிராத கதை இது. ஆதிகாலத்தில் மலைமக்களில் ஒரு பிரிவினர் கால்நடை வளர்க்க பழகிய போது மேய்ச்சல் நிலங்களை நோக்கி தந்தரைக்கு இறங்கினர். குறிஞ்சி நிலத்தை விட்டு இறங்கிய 5 குடும்பங்கள் செம்மலையின் அடிவாரத்தில் குடியில் அமைத்தனர். கால்நடைகளை மேய்த்து பல்கி பெருக்கினர். 5 வகை குடும்பத்தின் குலவழி தலைத்து அந்த குலவழியின் வகையை அடிப்படையாக கொண்டு அடையாளங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது. குலத்துக்கு ஒரு வகை என ஐவகையான சூட்டுக்காய்களை ஆண்கள் தம் வலது தோளில் உருவாக்கி கொண்டனர். பெண்கள் தங்களுக்கு காயங்களை உருவாக்க ஒப்புக்கொள்ளவில்லை. வேறு வழிகளை சிந்தித்தனர். பெண்களே அதற்கு ஒரு முடிவும் கண்டனர். தங்களின் தலைமுடியை குலத்துக்கு ஒரு வகையாக 5 வகைகளாக பின்னிக்கொள்வது என முடிவெடுத்தனர். ஐவகை கொண்டைகளை உருவாக்கினர். அந்த காலத்தில் எல்லா நாட்டு பெண்களும் தலைமுடியை சுருட்டி கொண்டை போடும் பழக்கம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் உச்சந்தலையில் வகிடெடுத்து இரு பக்கங்களும் முடிசரிய 2 கொண்டைகள், அதேபோல் 3, 4, 5 என 5 விதமான கொண்டைகளை இவர்கள் முடிந்தனர். 5 விதங்களிலும் சடைகளை பின்னினர். அதில் மேய்ச்சலுக்கு செல்லும் வெவ்வேறு நிலத்தின் பூக்கள் சூடப்பட்ட இவர்களை பார்க்கும் ஆணும் பெண்ணும் சொக்கிப் போனார்கள். அழகை பேணும் அதிசய கூட்டம் என இவர்களை பற்றி திசையெங்கும் பேச்சு பரவியது. மேய்ச்சலின் போது கால்நடைகளின் கோமியம் வெவ்வேறு வகையில் வளைந்து வளைந்து வடிவம் கொள்வதை காலம் பூராவும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த பெண்கள். அந்த நீர்க்கோளம் மனதுக்குள் ஏற்படுத்தும் ஒரு காட்சி இன்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் கனப்பொழுதில் அந்த காட்சி மறைந்துவிடும். புன்னகை காற்றில் மறைவதைப் போல மண்ணுள் மறையும் மஞ்சள் வண்ண நீர் அது. தனது குடிலின் வாசலில் அதே போன்ற ஒரு கோலத்தை வரைந்தால் என்ன என எண்ணினர். இடித்த குருணையின் தொலியை சிறுக தூவியபடி அவர்களின் விரல்கள் வலமும் இடமுமாக வளைய ஆரம்பித்தன. 5 விதமாக தலைமுடியை பின்னியும் கொண்டை போட்டும் பழக்கப்பட்ட விரல்களுக்கு வளைந்து நெளியும் கோலம் எளிதில் வசப்பட்டது. மாடு பெய்த நீரின் எல்லா வளைவுகளையும் தனது ஒற்றை கோலத்துக்குள் கொண்டு வர அவர்களுக்கு அதிக காலம் ஆகவில்லை. செம்மலையின் அடிவாரத்தில் உள்ள பெண்கள் விதவிதமான கொண்டை போட்டு தரையெங்கும் கோலம் போடும் அழகரசிகள் என எல்லாராலும் பேசப்பட்டனர். காட்டு வழியிலும் உமணர்களின் காது வழியிலும் இந்த செய்தி எல்லா பகுதிகளிலும் பரவியது. இவர்கள் இருக்கும் பகுதிக்கு கோலநாடு என பெயர் உருவாயிற்று. புதிய நாகரிகத்தின் அடையாளமாக செம்மலை மாறியது. இதில் வெளி உலகுக்கு தெரியாத இன்னொன்றும் இருந்தது. 5 குடும்பங்களும் தங்களின் மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து போய்விட்டு வந்து 5 தனித்தனி பட்டியல்தான் அடைக்க வேண்டும். அப்படியென்றால் அவற்றுக்கும் தனித்தனி அடையாளம் தேவை. மாடுகளுக்கு பிற இடங்களில் சூட்டுக்குறி, காது அறுத்து குறிகள் எல்லாம் போட்டிருப்பதை கேள்விப்பட்டனர். கால்நடைகளை தங்களது தெய்வம், எனவே அவற்றை துன்புறுத்தாத வழியில் அடையாளமிட விரும்பினர். மூத்த கிழவி ஒருத்தி, இந்த செம்மலையின் இத்தனை வகையான வண்ணக்கற்கள் கிடக்கின்றன. அவற்றை எடுத்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு வண்ணம் என முடிவு செய்யுங்கள். அந்த வண்ணக்கல்லையே அந்த குடும்பத்தின் மாடுகள் நெற்றியில் பட்டமாக சூட்டுங்கள் என்றார். அதிலிருந்து 5 வகையான வண்ணக்கற்களை கொண்டு கொம்புகளுக்கு இடையில் கயிறு முடிந்து நெற்றி பட்டத்தை உருவாக்கினர். மாடுகள் எந்த நிலையிலும் துன்பப்படக்கூடாது என்பதே இவர்களின் எண்ணமாக இருந்தது. கிடை மாடுகளின் மேல் சிறு பூச்சிகளும் உண்ணிகளும் நிறைந்து கிடந்தன. அவற்றை கொத்தி தின்ன எந்த நேரமும் பறவைகள் அவற்றின் மீதே அமர்ந்திருக்கும். இதை தடுக்க ஒரு வழியை கண்டறிந்தனர். திரட்டப்பட்ட வெண்ணெயில் தானியங்கள் கலந்து பெரிய வெண்சாந்து உருண்டைகளை உருவாக்கினர். அந்த உருண்டையை நாணல் கூடையில் வைத்து கிடையின் ஓரம் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து விட்டால் போதும். பறவைகள் முழுக்க வெண்சாந்து உருண்டையை தான் மொய்த்து கிடக்கும். மாடுகளின் பக்கமே போகாது. ஒரு நாள் இரவு வெண்சாந்து உருண்டையை வைக்கப்பட்டிருந்த நாணல் கூடையை குடிலுக்குள் வைக்காமல் மறந்து வெளியில் வைத்துவிட்டு தூங்கிவிட்டனர். நாணல் கூடையின் இடுக்குகளில் ஒட்டியிருப்பதை இரவு முழுவதும் பறவைகள் கொத்தி தின்றுள்ளன. காலையில் எழுந்து பார்க்கும்போது நாணல் கூடை நார் நாராக உரிந்து கிடந்தது. வெண்சாந்து உருண்டையின் சுவை பறவைகளே வெறிகொள்ள செய்தது. நாடோடி நாகரிகம் எல்லா உயிர்களையும் தனதாக்கி நேசித்தது. இவர்களின் குலம் தலைமுறையாக தலைத்து முன்னேறியது.
மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் மனிதர்களும் கால்நடைகளும் பல்கி பெருகின. கோல நாட்டினர் பல்வேறு குழுக்களாக ஒவ்வொரு ஆண்டும் முன்பனி காலத்தில் பிரிந்து மேய்ச்சலுக்கு போவார்கள். மீண்டும் முதுவேனில் காலம் முடியும் போது செம்மலைக்கு திரும்புவார்கள். எல்லோரும் கொண்டு வரும் மாடுகள் குடும்ப அடையாளங்களோடு பிரிக்கப்பட்டு கணக்கு வைத்துக் கொள்ளப்படும். வழக்கம்போல் முன்பனி காலத்தில் கோல நாட்டில் இருந்து மேய்ச்சலுக்காக பல்வேறு திசைகளில் கிடைப்போட குழுக்கள் புறப்பட்டு போயின. ஒரு குழு காவிரி ஆற்றின் படுகையில் நகர்ந்தது. 18 குடும்பங்களையும் 200 மாடுகளையும் கொண்டிருந்தது அந்த கிடை. அந்த கிடையில் சுடர்ந்து வீசும் தழல் போல இருப்பவள் செம்பா. வகிடு எடுத்து இருசடை பின்னிய குடும்பம் அவளுடையது. கோவனின் தோள்கள் மாட்டின் தோல் திமில் போல உருத்திரண்டு இருக்கும். அவனது வலது தோளில் பொறிக்கப்பட்ட 3 சூட்டு அடையாளத்தின் மீது சிறுவயதில் விரல் வைத்து பார்த்த செம்பா இப்போது இதழ் பிதித்து பார்க்கவே ஆசைப்படுகிறாள். கிடையின் முன்னால் நடந்து போகும் கோவனின் நடையை தொடர்ந்து மொத்த மாடுகளும் நகர்ந்தன. கிடையின் இடது ஓரம் நாணல் கூடை தூக்கி நடக்கும் செம்பாவை சுற்றி பறவை கூட்டம் மிதந்து வந்தது. மாட்டின் காதுகள் விடைத்து ஆட, பறவைகளின் இறக்கைகள் படபடத்து அடிக்க, பசுக்களும் பறவைகளும் நடுவில் செழித்து வளர்ந்தது அவர்களின் காதல். கிடைமாடு நடந்து கொண்டிருக்கும் போதே குட்டியை ஈனும். அந்த குட்டியால் உடனடியாக கிடையின் வேகத்திற்கு நடக்க முடியாது. பால் குடிக்கும் நேரம் தவிர பிற நேரத்தில் அதை தோளிலே தூக்கிதான் நடக்க வேண்டும். கோவன் இளங்குட்டியை தோளில் தூக்கி நடக்க ஈன்ற பசு அவனையே உரசி கொண்டு வந்தது. குட்டியை நாவால் நக்கி இன்புற்றது. செம்பாவின் கண்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தன. தோளில் கிடக்கும் இளங்குட்டியின் மீது ஒரு கணம் பொறாமை வந்து விலகியது. மாலையில் மாடுகளை கிடை போட்டு இரவு கஞ்சி குடித்து தங்களின் குடிலுக்கு நடுவில் சிறு கூத்து நிகழ்த்துவர். எல்லோருக்கும் பாடத் தெரியும். ஆள் மாறி ஆள் பாடுவர். கிடையில் காவலுக்கு நிற்பவன் கூட எட்ட இருந்தே தனது பாடலை பாடுவான். எல்லோரின் பாடலுக்கும் துடிப்பறை முழங்கி இசை கொடுப்பவன் கோவன்தான். இடது கை துடியை இழுத்து பிடிக்க வலது கை விரல்களால் அதன் வலதுபுறத்தை அடித்து தாளம் எழுப்பும் அழகை பார்த்து மகிழ்வாள் செம்பா. அன்று கோவனின் துடி இசை வழக்கத்துக்கு மாறாக துள்ளலோடு இருந்தது. கூத்து முடிந்ததும் எல்லோரும் தங்களின் குடிலுக்கு போக செம்பா கோவனின் காது அருகே போய் சொன்னால், துடியின் இடப்பக்கம் போலவே நானும் உனது விரல் படாமல் இருக்கிறேனே. கோவன் கலங்கி போனான். அன்று இரவு முழுவதும் துடியின் இடதுபுறம் பற்றியே நினைத்திருந்தான். கிடைக்காவல்காரனின் பார்வைக்கு தப்பி குடில் தாண்ட முடியாது. வேறு வழியின்றி கோவன் ஒடுங்கி படுத்தான். மறுநாள் பக்கத்தில் இருக்கும் ஊருக்கு வெண்ணெயை விற்று கொண்டு போனால் செம்பா. வெண்ணெயை விற்று தானியம் பெற்று வருவது பெண்களின் வேலை. உழவு செழிப்பாக நடந்து கொண்டிருந்த ஊர் அது. 2 தெருக்களை தாண்டும் முன்பே அவள் கொண்டு வந்த வெண்ணெய் விற்று தீர்ந்தது. தானியங்களை பெற்றுக்கொண்டு மர அடிவாரத்தில் காத்திருந்தாள். எதிர்ப்பக்கம் விற்க போன அவள் தோழி இன்னும் வரவில்லை. அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டிருந்தாள். சற்று தொலைவில் நின்றிருந்தே இளைஞன் ஒருவன் தன்னையே பார்த்து கொண்டிருந்ததை அவள் கவனித்தாள். தோழியை கண்கள் தேடிக் கொண்டிருக்க தன்னை கடந்து போகும் பெரியவரிடம், இந்த ஊரின் பெயர் என்ன? உறையூர் என்றார் அவர். பார்த்து கொண்டிருந்தவனை கடந்து தோழி நடந்து வந்தாள். இருவரும் கிடை நோக்கி தானியங்களை தூக்கி கொண்டு நடந்தனர். தானிய முடியை மறுதோளுக்கு மாற்றியபடியே தோழி சொன்னால், உன்னை பார்த்து கொண்டே நின்றவன் இந்த ஊர் குலத்தலைவரின் மகனா. ஊருக்குள் நுழைந்ததிலிருந்து உன் பின்னால் தான் வந்து கொண்டிருக்கிறான். கிள்ளி என அவனை அழைத்தார்கள். புதுவிதமான பெயராக இருக்கிறதே. எதிரிகளின் தலையை கிள்ளி எடுத்ததால் இந்த பெயர் உருவாயிற்று என்று ஒரு மூதாட்டி சொன்னாள். ஆனால் உன்னை பார்த்து கொண்டிருந்த அவனது கண்களும் அதே வேலையைத்தான் செய்தன. அவள் சொல்வதை பொருட்படுத்தாதே செம்பா, மகிழ்வோடு சொன்னாள். இன்று சிறு சோளம் கிடைத்திருக்கிறது. காரமாட்டு பாலில் இருந்து கடையப்பட்ட இளவெண்ணெயை பிசைந்து சாப்பிட்டால் அப்படி ஒரு சுவை இருக்கும். நினைக்கும் போதே நாவு ஊறுகிறது என்றாள். இரவு கஞ்சி குடித்த பிறகு கூத்து முடிந்து எல்லோரும் கலைந்தனர். அன்றைய கிடைக்காவல் முறையில் கோவனும் உண்டு செம்பா அவனுக்காக சமைத்த கஞ்சியை சிறுகலயத்தில் ஏந்தி குடிலுக்கு பின் காத்திருந்தாள். இருள் நன்றாக அடங்கிய பிறகு குடிலுக்கு பின்புற மறைவாக வந்து சேர்ந்தான் கோவன். அந்த இடமே சுவையால் மணத்து கிடக்க பூத்து நின்றாள் செம்பா. பிசைந்த உணவை ஊட்ட அவன் வாயருகே கையை கொண்டு சென்றபோது நாவால் விரல் தொட்டு வாங்கினான். அந்த சிறு தொடுதல் மொத்த உடலையும் உலுக்கியது. காதலின் கூர்மிகு ஆயுதம் நீர் சுரக்கும் நுனிநாக்கு. சற்றும் எதிர்பாராமல் கோவன் அதை பயன்படுத்திய போது செம்பா நடுங்கி போனார். உணவு அருந்தியபடியே துடியின் இடதுபுறத்தின் மீது அவனது கைவிரல் படத் தொடங்கின. அவள் உள்நடுங்கி குலுங்கினாள். அவன் கண் செருகி மீண்டபோது கடைசி குடிலுக்கு பின்னால் குதிரையில் ஒருவன் போவது தெரிந்தது. கிடையில் கிடந்த நாய்கள் சுதாரித்து அந்த திசை நோக்கி பாயத் தொடங்கின. ஆனால் குதிரை படுவேகத்தில் மறைந்தது. நாயின் குறைப்பொலியால் அனைவரும் எழுந்துவிட்டனர். வேல்கம்பை தூக்கியபடி முன்னால் ஓடி வந்து நின்றான் கோவன். அவிழ்ந்த நூல்களை கட்டியபடி குடிலுக்குள் நுழைந்த செம்பாவிடம் எதிர்ப்பட்ட தோழி சொன்னால், வந்தது அவன்தான். சொல்லியபோது செம்பாவின் கட்டு கலன்று
செம்பாவின் கட்டுக்கலன்று இருந்ததை அதிர்ச்சியோடு பார்த்தாள் தோழி. செம்பாவின் தலையை மறுத்தபடி ஆட்டி சற்றே வெட்கப்பட்டு சொன்னாள் கோவன். தோழி திரும்பி பார்த்தால் கோவன் வேல்கம்போடு முன்னிலையில் நின்று கொண்டிருந்தான். காதல் கணநேரத்திற்குள் எல்லோரையும் கண்ணை கட்டி விளையாடிக் கொண்டிருந்தது. நாய்கள் திருடனோடு சேர்ந்து ஓடுபவனை குரைத்தன. தோழி கோவனின் அருகில் போய் காதோடு சொன்னால், இனி நீ கிடைக்காமல் நிற்கும் நாளெல்லாம் நான் இடைக்காவலுக்கு நிற்பேன். மறுநாள் மாலையில் கிடைக்கு இடதுபுறம் இருந்த பெருமேட்டிலே தந்தையோடு வந்து நின்றான் கிள்ளி. சற்று தொலைவில் மாட்டுக்கிடையும் குடில்களும் இருந்தன. தந்தையின் கண்கள் மாடுகளை எண்ணின. 200க்கும் குறைவாகத்தான் இருக்கிறது. இதைவிட பெருஞ்செல்வம் இருக்கும் இடத்தில் பெண் எடுப்போம் என்றார். அவனோ அவர் சொல்வதை ஏற்கவில்லை. அவள் பேரழகு, அதற்கும் இணையான செல்வம் எதுவும் இல்லை என்றான். அவரோ மறுத்து பேசி அவனது மனதை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தார். நடக்கவில்லை. சரி, நமது மாளிகைக்கு போய் பேசிக்கொள்வோம் என முடிவு எடுத்து குதிரையின் மீது ஏறிய போது சொன்னான். இன்னும் சிறிது நேரத்தில் குடிலுக்கு நடுவில் பந்தமேற்றி கூத்து நடத்துவார்கள். அப்போது அவள் குடிலுக்குள் இருந்து வெளியில் வருவாள். அவளை நீங்கள் பார்த்தால் நான் சொல்வதை ஏற்பீர்கள் என்றான். இருள் கூடியது. பந்தங்கள் ஏற்பட்டன. எல்லோரும் வந்து கோலத்தை சுற்றி அமர்ந்தனர். கோவன் வழக்கம் போல துடியோடு வந்து உட்கார்ந்தான். நேரெதிரில் தோழி வந்து உட்கார்ந்தாள். கோவன் சற்றே தலையை திருப்பி தனக்குள் சொல்லிக் கொண்டான். துடியின் இடப்புறத்தை ஊர் சென்று மனம் முடிப்பது வரை நினைக்கக்கூடாது. அவள் இன்னும் ஏன் குடில் விட்டு வெளிவரவில்லை என ஆவலோடு பார்த்தபடி தொலைவில் நின்று கொண்டிருந்தான் கிள்ளி. எங்கும் கும்மிருட்டு சூழ்ந்திருந்தது. பந்த வெளிச்சத்தில் எதிர்ச்சுடர் வீச அவள் குடிலுக்குள் இருந்து வெளியே வந்து கோவனுக்கு எதிரில் உட்கார்ந்தாள். நேற்று கலைந்த வெட்கம் இன்று கூடி நின்றது. கோவனால் அவளை நேர்கொண்டு பார்க்க முடியவில்லை. அவனது விரல்கள் துடியின் மீது படவே அஞ்சின. தாளம் கூடவில்லை. ஓசையும் அவனைப் போலவே பம்மியது. கிடையின் பெரியம்பளை சொன்னார், நேத்து கஞ்சி குடிச்சவன் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிற. சத்தமே கேட்கல. இழுத்து அடிடா. தோழி சொன்னால், பெருசு நேத்தும் அவன கஞ்சி குடிக்கல. அதுதான் விரல் செத்து போய் கிடக்கு. செம்பா அதிர்ச்சியோடு தோழியை பார்த்தபோது அவளோ சற்றே ஆணவ சிரிப்போடு கோவனை பார்த்தாள். தொலைவில் இருந்து பார்த்தபடி அவள் பேரழகில் மயங்கி வாய் பிளந்து நின்ற கிள்ளி தந்தையிடம் காட்ட அவரை நோக்கி திரும்பினான். அவரோ துடியின் ஒலி கேட்காத இருளில் இன்னொரு திசையை நோக்கி வாய் பிளந்து நின்றபடி அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். இதான் வந்து 15வது பாகம் முடிந்திருக்குது. இத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து டவுட்ஸ் கேட்க சொல்றேன். என்ன நடந்ததுன்னா, இது வந்து செம்பாதேவியோட கதை. இந்த கதை வந்து சரியா? செம்பாதேவி கதை வந்து இவங்க வந்து ஒரு மாடு கால்நடைகளை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு ஒரு குரூப். இவங்க ஒரு குலம். ஓகேவா? இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து மலையிலிருந்து வந்து வெளிய மேய்ச்சலுக்கு கொண்டு வந்து, அப்புறம் வெண்ணெய்கள் இதெல்லாம் இவங்களோட அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வித்து தானியங்கள் வாங்கிட்டு இவங்களோட ஊருக்கு போவாங்க. இவங்க வந்து ஒரு 5 குடும்பமா இருக்கிறாங்க. அந்த 5 குடும்பத்துக்கும் வந்து என்னன்னா, ஆண்கள் முதுகுல வந்து அ பிரிச்சு காட்டுறதுக்காக சூடு போட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வேற வேற டைப் ஆஃப் சூடு போட்டிருப்பாங்க. பெண்கள் வந்து அதுக்கேத்த மாரி 5 வகையான சடை பின்னியிருப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கான 5 வகையான சடைகள் பின்னியிருப்பாங்க. அ சடை போட ஃபர்ஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சது இந்த குலம் தான். அது மாரி மாடு வந்து யூரின் போம்போது, அது வந்து கீழ போகும். அந்த வளைஞ்சு வளைஞ்சு ஓடும்ல. அத பார்த்து இந்த கோலம் போடுற விஷயத்தையும் இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த மாரி இருக்குது. இவங்க வந்து என்னன்னா, மாடு வந்து மாடுக்கு ஏதாவது சின்னதா அடிபட்டாலோ, அதுல வந்து ஏதாவது பறவை வந்து உட்கார்ந்து கொத்தி ஏதாவது தின்னுகிட்டு உசுர வாங்கும்ன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வெண்சாந்து உருண்டைன்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது வெண்ணெயும், தானியங்களையும் கலந்து பண்றாங்க. அது வந்து எந்த லெவலுக்கு இதா இருக்கும்னா, பறவையே வெறிகொள்ள செய்ற லெவலுக்கு அது அவ்வளோ பிடிக்கும் பறவைங்களுக்கு வந்து. ஓகே. அதான் வந்து வெண்சாந்து உருண்டையோட அ முக்கியமான ஒரு ரோலு. அம் இவங்க அது மாரினா மாட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நெத்தியில வந்து ஒவ்வொரு வகையான இது கற்கள் கலர் கலரா இருக்கும். அது வந்து ரத்தின கற்கள் மாரி. அ அந்தந்த அந்தந்த குடும்பத்த சேர்ந்தவங்க ஒவ்வொரு கலர சூஸ் பண்ணி அவங்க வந்து வப்பாங்க. இதுதான் வந்து அம் இந்த கூட்டத்தோட நார்மலான ஒரு இன்ட்ரோ. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுல வந்து செம்பாதேவின்னு ஒருத்தி இருக்கிறா. அவ ரொம்ப அழகா இருப்பா. ஆ அவ என்ன பண்றான்னா, வெண்ணெய வித்துக்கிட்டு வெளிய ஒரு ஒரு இது இப்போ வந்து என்னன்னா, காவேரி கிட்ட இருக்காங்க. சோழ நாடு அது அப்டின்னா. ஆ இதுல வந்து இந்த செம்பாதேவிக்கு வந்து கோவன்னு சொல்லி ஒருத்தன வந்து இவங்க இதுல ஒரு ஆள புடிக்கும். கோவன வந்து ரொம்ப புடிக்கும். அவ லவ் பண்ணிட்டு இருக்கிறா. அத வந்து அவன் சொல்லவும் செஞ்சுறான். அவன் வந்து இது பண்ணிறான். ஆனா இதே டைம்ல இன்னொருத்தன் இதாகுறான். இந்த சோழ நாட்டுல வந்து இப்போ கிள்ளின்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து என்ன அந்த ஊர் தலைவனோட பையன் வந்து அவன். ஓகேவா?
அவனுக்கு ஏன் கில்லின்னு பேர் வந்துச்சுன்னா, எதிரிகளோட தலைய வந்து கிள்ளி எறிபவன். அதாவது தலைய வெட்டி சாய்க்கிறவன்ற மாரி இருக்கிறதுனால, கில்லி அப்படின்னு அவனுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்து என்ன பண்றான், செம்பா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான். ஓகேவா? இவன் என்ன பண்றான், அதான் ஒரு டைம் நைட் வந்துடுறான். அந்த ஊருக்கு வந்து குதிரையில வந்துட்டு போயிடுறான். அவன் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேவும், செம்பா கொஞ்சம் பயந்துடுறாங்க. அடுத்த நாள் வந்து அவன் என்ன பண்ணிடுறான், இன்னொரு மலைமுகட்டுல இருந்து அ கில்லியும் அவங்க அப்பாவும் வந்து செம்பாவ பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ கில்லியோட அப்பாவுக்கு என்னன்னா, அங்க வெறும் 200 மாடு தான் இருக்குது. அத விட பெரிய இடத்துல அவன் பொண்ணு எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. ஆனா, அவ அவ அழகா இருப்பா. நீ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அப்ப நீ ஒத்துக்குவ அப்படின்னு சொல்லுவான். ஆனா என்னன்னா, இந்த கடைசியா முடியிறப்ப என்னன்னா, இவன் வந்து இவளோட அழக பார்த்துட்டு இருக்கிறப்ப, அவங்க அப்பன் வேற ஒரு பக்கம் திரும்பி நின்னு இன்னொரு விஷயத்த ரொம்ப பயங்கரமா பார்த்துட்டு இருக்கான். அப்படிதான் முடிஞ்சிருக்குது இந்த பாகம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா, அந்த நீருக்குள் பொடி கரைவது போல உள்ளுக்குள் துடி கரையுதுன்னு சொல்லி ஒண்ணு சொல்லியிருந்தீங்கல்ல, இதுக்கு முந்தின பேஜ்ல. என்னங்கய்யா? திரும்ப சொல்லுங்க. அந்த நீருக்குள் பொடி கரைவது போல உள்ளுக்குள் துடி கரையும்னு சொல்லி ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. அது ஆமாமா. இன்னும் என்ன இது? ம். ஆக்சுவலா அது வந்து என்னன்னா, இப்போ ம் அ இ அது எப்படி சொல்றதுன்னா, இவங்க வந்து துடிப்பறைய அடிக்க ஆரம்பிக்கிறதுனா, துடிப்பறைனா ஒண்ணும் இல்ல. இப்போ இவங்க வந்து ஆ இப்போ ய இ அந்த பறை வந்து நெறைய வகையான பறை இருக்குது. அதுல வந்து இவங்க வந்து ம். துடிப்பறைன்னு சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து உடுக்க டைப்ல இருக்கிற துடிப்பறைய வந்து இவங்க குளத்துல வந்து அடிக்கிறாங்க. அத வந்து அடிக்கும்போது இவங்க இருள்ல தான அதாவது நைட்ல தான் வந்து உட்கார்ந்து இவங்க கதை பேசுறாங்க. ம். ஓகேவா? கதையோ, இல்ல கொற்றவை கூத்தோ பண்றதா இருந்தாலுமே, அவங்க நைட்ல தான் இது பண்ணுவாங்க. தண்ணிக்குள்ள எப்படி வந்து நீங்க ஏதோ ஒரு பொடிய நீங்க போட்டீங்கன்னா, அது எப்படி கரைஞ்சு போகுதோ, அது மாரி இருளுக்குள்ள நம்ம அடிக்கும்போது, அந்த கதையும் அதுவும் வந்து சேர்ந்து வரப்ப, நம்மளோட அந்த இருளோட இது கலந்துரும் அந்த துடிப்பறை வந்து அப்படிங்கிற மாரி அது ஒரு 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 உவமையா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மெட்டாஃபர் அது ஆக்சுவலா. சரி, சரி. ஓகே. ஓகே. ஆனா நல்ல ம். ஒரு ஆ, நல்ல ஒரு கதை மாரி குடுத்திருந்தாங்க. அந்த ம், அந்த ம். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா சூப்பரா இருந்துச்சுல்ல அது? எராக்டிக்கா இருந்ததுல்ல? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டெம்ப்டிங்கா இருந்துச்சு. இது அது வள்ளியோட கதை இன்னும் சூப்பரா லெஃப்ட் சைடு உன் கை படல. என் மேல படாத மாரி. எப்படி எழுதியிருக்காரு மனுஷன். ஆனா அது எதுவுமே ம். வெரசமா தெரியல பார்த்தீங்களா நமக்கு? இல்ல, இல்ல. வெரசமா இல்ல. ஆ அது அதுதான் அதுல என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது. பாகம் 16 துடிப்பறை அடிக்கும் பெண் மரம் நோக்கி உட்கார்ந்திருந்தாள். அவளது விரல்கள் துடியின் வலதுபுறத்தை இழுத்து இழுத்து அடித்து ஓசையை எழுப்பிக் கொண்டிருந்தன. 4 பின்னல் ஜடையை பின்னி தள்ளிய பெண்கள் உள்ளிறங்கினர். வகிடெடுத்து இருபக்க சடை பின்னல் மட்டும் யாரும் போடவில்லை. எனவே அது துடி வாசிக்கும் பெண்ணுக்கு உரியது என்பது கபிலருக்கு புரிந்தது. இது வந்து நிகழ்காலத்துல நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம படிக்கிறது. ஓகேவா? அந்த பெண்ணை இதற்கு முன்னால் பார்த்தது போல் இருந்தது. ஆனால் எங்கென்று நினைவில்லை. உள்ளிறங்கிய பெண்கள் தாங்கள் பின்னியிருந்த சடைமுடியை அவிழ்த்தனர். கூந்தல் பரவித் தோள் முழுக்க சரிந்தது. மெல்லத் தலையை ஆட்டியபடி இருந்தனர். அணங்குகள் இறங்குகின்றன என்றான் பாரி. மோகினி என அஞ்சப்படும் வனதேவதைகளே அணங்குகள் ஆவர். அணங்குகள் முணங்கும் ஓசை விரிந்த கூந்தலின் வழியே வெளிவரத் தொடங்கியது. கபிலர் உற்று பார்த்தபடி இருந்தார். அவரது கவனம் அவரது கவனம் பாடுபவள் சொல்லிச் செல்லும் கதையின் மீதே இருந்தது. உறையூரை விட்டு கிடைப்புறந் கி உறையூரை விட்டு கிடை புறப்பட்டது. கோடை வெயில் தகித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் அதற்கேற்ற நிலப்பகுதியைப் பார்த்து கிடையைச் செலுத்திக் கொண்டிருந்தனர். தோழியைக் கண்டு பம்பியபடி நகர்ந்து கொண்டிருந்தான் கோவன். அவனது பம்மலுக்கான காரணம் செம்பாவுக்கு முதலில் புரியவில்லை. நிலைகொண்டு தங் நிலைகொண்டு தங்காமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது கிடை. கோவன் மறைந்து மறைந்து சிரித்துக் கொண்டிருந்தான். ஒரு பிற்பகல் நேரத்தில் தோழி நாணல் கூடையில் வெண்சாந்து உருண்டையை தூக்கியபடி கிடையின் பின்புற ஓரத்தில் வந்து கொண்டிருந்தாள். முன்புறத்தின் இடது ஓரத்தில் நடந்து கொண்டிருந்தான் கோவன். அவனது தோளில் ஈன்ற குட்டி ஒன்று கிடந்தது. பின்னால் வரும் தாய் பசு நாவால் நக்க அது துள்ளியபடி இருந்தது. அந்த கன்று துள்ளிவிடாதபடி அதன் கால்களை தனது இரு கைகளாலும் இறுகப் பிடித்து நடந்து கொண்டிருந்தான். அவனை கடந்து போன செம்பா தாய்ப்பசு கத்தும் ஓசையோடு சேர்ந்து வலதுபுற இடுப்பில் ஒரு விரல் கொண்டு ஒரு நிமிண்டு நிமிண்டான். பால் பீய்ச்சும் விரல்கள் மூங்கில் நாரை விட வலுமிக்கவை. நிமிண்டிய விரல்களை எடுக்கும் முன்னர் துள்ளி வில்லை போல வளைந்தான் கோவன். அவனைத் தாண்டி குதித்தோடியது தோளில் கிடந்த குட்டி. அது வேறு திசையில் ஓடிவிடக் கூடாது என்பதற்காக பாய்ந்து வந்து பிடித்தான். விழுந்தவனின் அருகில் புன்முறுவலோடு மண்டியிட்டு உட்கார்ந்தாள் செம்பா. அவன் பிடியில் இருந்து குட்டியை விடுவித்தாள். அவளது பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவன் முயற்சி செய்யவில்லை. முயன்றாலும் அது நடக்காது எனத் தெரியும். கிடைமாடுகள் அவர்களை சுற்றி விலகி நடந்தன. அவளின் கன்னத்தை வாளால் தட்டிவிட்டு போனது கிடாரி ஒன்று. பறவைகள் மொய்த்து கிடக்கும் நாணல் கூடையை தூக்கி வந்த தோழியின் கண்கள் கிடையை மேய்ந்தன. இருவரையும் காணவில்லை. குறுக்கும் நெடுக்குமாக பறவைகள் பறந்தபடி இருக்க
அவளால் எந்த பகுதியையும் உற்று பார்க்க முடியவில்லை. இளங்கன்று வயிறு நிறைய பால் குடித்து முடித்தது. கோவன் மீண்டும் கன்றை தோளில் தூக்கியபடி எழுந்தான். உடன் எழுந்தபடி செம்பா சொன்னாள், அவள் இன்னொரு முறை வந்து கேட்டால் சொல், நீ இடைக்காவல்தான் இருக்க முடியும், இதழுக்கு காவல் இருக்க முடியாதென்று. உரசி நகரும் கிடை வாழ்க்கை எந்நேரமும் காதலை பற்ற வைத்தபடியே இருக்கும். தயிர்மத்தின் விளிம்புகள் கடையப்பட்ட தயிர்மத்தின் விளிம்புகளுக்கு இடையில் விரல் தேய்த்து வெண்ணெயை எடுப்பதைப் போல திரள திரள காதலை எடுத்துக்கொண்டே நடந்தனர் செம்பாவும் கோவனும். அவர்கள் சற்றே கவனக்குறைவாக இருந்தாலும் தோழி அடிக்க வருவதாக நினைத்து புதுமத்தை கையில் கொடுத்துவிட்டு போய்விடுவாள். அதற்குள் இன்னொரு பசு கன்றை ஈனும். துள்ள முடியாதபடி கோவன் கன்றையும் செம்பா அவனையும் பிடித்தபடி இருப்பார்கள். அவ்வப்போது விரல்கள் மிண்டி திரிகின. விலகும் கிடைக்கு இடையில் நிலம் தொட்டு காதல் துள்ளி எழுந்தது. அந்த கிடைக்கு பின்னால் வெகு தொலைவில் குதிரை வீரர்கள் சிலர் பல நாட்களாக வந்து கொண்டிருந்தனர். குலத்தலைவனின் உத்தரவு அது. செம்பாவை வாய் பிளந்து பார்த்தபடி கிள்ளி நின்று கொண்டிருந்த போது அவனது தந்தை இருட்டுக்குள் இருந்து கிடை மாடுகளைத்தான் வாய் பிளந்து பார்த்து கொண்டிருந்தான். மாடுகளின் கொம்புகளுக்கு இடையில் கயிறு முறுக்கி கட்டப்பட்டிருந்த நெற்றி பட்டயத்தில் இளஞ்சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை, கருஞ்சிவப்பு என 5 வகை வண்ணங்களில் கற்கள் ஒளிவிட்டு கொண்டிருந்தன. அவனது கண்களை அவனாலே நம்ப முடியவில்லை. மாளிகைக்கு அழைத்து போய் மகனை கட்டித் தழுவி முத்தமிட்டான் தந்தை. இருளிலும் சுடர்போல ஒளிரும் என்று நீ சொன்னபோது பெண்ணை சொல்கிறாயோ என தவறாக நினைத்து விட்டேன். எல்லாம் மணிக்கற்கள், யாருக்கும் கிடைக்காத மணிக்கற்கள். அவற்றை நாம் அடைய வேண்டும் என சொல்லி கிடையை அறிந்து வர ஆள் அனுப்பினான். போய் வந்தவர்கள் சொன்னார்கள், அவர்களின் ஊர் இருக்கும் மலை முழுவதும் இந்த கல் கிடக்கிறதாம். அதை வைத்து மாட்டுக்கு பட்டம் கட்டியுள்ளனர். அவர்களின் மலை எங்கும் கிடப்பது மணிக்கற்கள் என அந்த மூடர்களுக்கு தெரியவில்லை. நாம் இந்த 200 கற்களோடு ஏமாந்து விடக்கூடாது. இந்த இந்த கிடையை பின்தொடர்ந்து போங்கள். அந்த ஊரை அடைந்ததும் செய்தி சொல்லுங்கள் என சொல்லி அனுப்பினான். வீரர்கள் அவர்களின் பின்னால் வந்து கொண்டே இருந்தனர். ஒரு முன்மாலை பொழுதின் கிடை நகர்ந்து கொண்டிருந்த போது தோழி ஓசை எழுப்பி செம்பாவை அழைத்தாள். அருகில் இருக்கும் ஓடையில் நீர் அருந்தி வருகிறேன், அதுவரை நீ தூக்கி வா என சொல்லி வெண்சாந்து உருண்டை இருந்த நாணல் கூடையை செம்பாவின் தலைக்கு மாற்றினாள். கூடை மாற்றுவதைப் போல கூடை மாற்றுவதை மிக கவனமாக செய்ய வேண்டும். வெண்சாந்து உருண்டைகள் தோளில் சிந்திவிட்டால் அவற்றை கையால் தட்டு முன் பறவைகள் அலகு கொத்தி எடுத்துவிடும். காக்கை கொத்தினால் தோளில் சிறிது கீறல் ஏற்படும். மைனா அலகோ சிறு துளையிட்டு எடுக்கும். அதுவே மரங்கொத்தியாக இருந்தால் காயமாற 1 வாரம் ஆகும். பறவை கூட்டம் இப்போது செம்பாவின் தலையை சுற்றி இடம் மாறியது. பறவைகளின் இடைவிடாத கீச்சொலிக்கு இடையில் செம்பா கூப்பிட்டது கோவனுக்கு கேட்கவில்லை. முதுகிலே சுல்லென கல் விழுந்த பிறகுதான் திரும்பி பார்த்தான். தோழியை சுற்றும் முற்றும் பார்த்தபடி செம்பாவின் அருகில் வந்தான் கோவன். அவள் கூடையை அவன் தலைக்கு மாற்றினாள். பறவைகள் தேனீக்கள் மொய்ப்பதைப் போல அவர்கள் இருவரையும் சுற்றி படபடத்து மொய்த்து கொண்டிருந்தன. உடல் மேல் சிந்திய வெண்சாந்து உருண்டையை பறவைகள் கொத்தி எடுப்பதால் தான் அவன் இப்படி நெளிந்தும் வளைந்தும் பாடாய்ப்படுகிறான் என பார்த்தவர்கள் நினைத்தனர். பசுக்களுக்கு இடையில் படர்ந்ததை போல பறவைகளுக்கு இடையிலும் சுழன்றது அந்த காதல். பசுக்கள் விலக்கி நடக்கவும் பறவைகள் கூடி பறக்கவும் இவர்களுக்காகவே கற்றுக்கொண்டது போல் இருந்தது. குருவி ஒன்று அவர்களின் இதழை கொத்திய பிறகுதான் செம்பா அவனை விட்டு விலகி நீரருந்தி வருவதாக கூறி ஓடையை நோக்கி சென்றாள். தோழி போன அதே ஓடை பாதையில் அவள் நடந்தபோது எதிரில் வந்து கொண்டிருந்தாள் தோழி. பறவையின் இறகு ஒன்று கண்ணில் விழுந்துவிட்டது. ஊதிவிடு எனச் சொல்லி தோழியிடம் முகத்தை நீட்டினாள் செம்பா. அவள் இடது கன்னத்தை பிடித்து கண்ணுக்குள் ஊத போகும்போதுதான் செம்பாவுக்கு நினைவு வந்தது. பதிந்து கிடக்கும் பல் தடத்தை அவள் பார்த்து விடுவாளோ என சட்டென கன்னத்தை அவள் கையில் வைத்து சரியாகிவிட்டது என்றாள் செம்பா. தோழியோ இன்னும் ஊதவே இல்லையடி என சொன்னபோதும் இல்லை இல்லை சரியாகிவிட்டது என கூறி விலக முயன்ற செம்பாவின் முகத்தை இரு கைகளாலும் அழுத்தி பிடித்து நிறுத்தினாள் தோழி. செம்பா அதிர்ச்சியோடு அவளை பார்த்தாள். திரும்பி பார்க்காதே, குதிரைகள் இன்னும் நம்மை பின்தொடர்ந்துதான் வந்து கொண்டிருக்கின்றன. ஐயோ சாய், என்னையா போட்டிருக்கிற? நீ ஊதவே வேண்டாம். தோழியின் சொல் செம்பாவை இடியென தாக்கியது. கலங்கியிருந்த கண்களை பார்த்த தோழி, தூசி இன்னும் மிக்கிறது என சொல்லியபடி இழுத்து மூச்சு வாங்கி ஊதிவிட்டாள். செம்பாவின் கண்ணீர் துளி காற்றில் பறந்தது. இரவு கிடை பெரியம்பளைகளிடம் செய்தியை சொன்னார்கள். கிடையின் திசை வழியை மாற்றி ஊர் நோக்கி நடந்தார்கள். துள்ளி குதித்து கிடையெங்கும் பரவியபடி இருக்கும் செம்பாவின் சிரிப்பை அதன் பிறகு கோவன் பார்க்கவே இல்லை. 2 நாட்களுக்கு ஒரு முறை புதிதாக துள்ளி குதித்து கிடையெங்கும் பரவியபடி இருக்கும் செம்பாவின் சிரிப்பை அதன் பிறகு கோவன் பார்க்கவே இல்லை. 2 நாட்களுக்கு ஒரு முறை புதிதாக ஈனும் குட்டிகளை அவன் தோளில் சுமந்தபடி நடந்து கொண்டே இருந்தான். செம்பா அருகில் வரவே இல்லை. பெரியம்பளைகள் ஏன் கிடையின் போக்கை மாற்றி ஊருக்கு போக முடிவெடுத்தார்கள் என்பதும் அவனுக்கு விளங்கவில்லை.
சரி, ஊருக்கு வேகமாக போனால் செம்பாவுடனான தனது திருமணம் வேகமாக நடக்கும். அதனால் நாமும் வேகமாகவே நடப்போம் என முடிவெடுத்த கோவனின் கால்கள் கிடையின் முன்கால்களாக மாறி மண் மிதித்துச் சென்றன. 2 மாதங்களுக்கு முன்னரே இந்த கிடை ஊர் திரும்பிவிட்டது. ஊரில் இருந்த கிழவன்களும் கிழவிகளும் தான் ஊரில் இருந்தது வெறும் கிழவன்களும் கிழவிகளும் தான். மற்றவர்கள் எல்லாம் கிடை போட போயிருந்தனர். வழக்கம் போல முதுவேனில் காலம் முடியும் பொழுதுதான் வருவார்கள். ஊர் முழுவதும் இடையில் திரும்பிய கிடையை பற்றிதான் பேச்சாக இருந்தது. கோவனுக்கு செய்தி இப்போதுதான் தெரிய வந்தது. பெரியாம்பாளைனா ஊர் வயசானவங்கள தான் பெரியாம்பாளைன்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிறதுலயும் வயசான ஆளு அப்படிங்கிற மாரி சொல்றதும், அதுவும் இல்லாம அவங்களோட முடிவு தான் அதிகம் எடுக்குறாங்கன்ற மாரி இருக்கு. பெரியாம்பாளைகளோடு சண்டைக்கு போனான். அவசரப்பட்டு முடிவு எடுத்து விட்டீர்கள். இப்போது செம்பாவை தூக்க ஊருக்கு படை திரட்டி வந்தால் என்ன செய்வது? நமது கூட்டம் வந்து சேர 2 மாதங்கள் ஆகும் என்றான். பெரியவர் ஒருவர் சொன்னார், ஆளுக்கு ஒரு திசையில் போய் கிடைகளை வேகமாக வரச் சொல்லுவோமா? ஓடித் திரும்பும் வலுவோடு இருப்பது 20 பேர்தான். அவர்களையும் அனுப்பிவிட்டு என்ன செய்வது? எல்லோருக்குள்ளும் பதற்றம் இருந்தது. ஆனால் குதிரைக்காரர்கள் யாரும் கண்ணில் படவில்லை. நாட்கள் கழிந்து கொண்டிருந்தன. வரும் 4ஆம் நாள் செம்பாவுக்கும் கோவனுக்கும் மணம் முடித்து விடுவோம் என யோசனை சொன்னார் ஒரு பெரியாம்பலு. முடிப்பது என்று முடிவான பிறகு 4ஆம் நாள் வரை ஏன் காத்திருக்க வேண்டும்? இன்றிரவே மணம் முடிப்போம் என்றாள் கிழவி. அச்சத் அச்சத்தை மகிழ்ச்சி கொண்டு கடக்க முடிவு செய்தனர். மணவிழாவுக்கான ஏற்பாடுகள் தொடங்கின. சாணம் கரைத்து தெருவெங்கும் மெழுகினர். கோவன் இளைஞர்களோடு செம்மலையின் குகைக்குள் அமர்ந்து பாதுகாப்புக்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தான். இப்போது அந்த 20 இளைஞர்களோடு 200 மாடுகளும் 13 கிடை நாய்களும் மட்டுமே இருந்தன. அவற்றைக் கொண்டு எதையும் சமாளிக்க முடியும் என 20 பேரும் நம்பினர். நான் அந்த ஊருக்குள் போகவில்லை. ஆனால் வளமான ஊர், படைபலம் சற்றே அதிகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கேற்ப திட்டங்களை தீட்ட வேண்டும் என்றான் கோவன். செம்மலையின் மேற்கிலும் வடக்கிலும் அடர்ந்த காடு. அதற்குள் எந்த படையும் ஊடுருவி வர முடியாது. படைகள் வந்தால் கிழக்கிலும் தெற்கிலும் இருந்துதான் வர முடியும். வருவதை அறிய பழகாத தொலைவுக்கு முன்னரே கிடைநாயோடு ஆட்கள் நிறுத்தப்பட்டார்கள். மலையெங்கும் கோவனை தேடி அலைந்த சிறுவன் உச்சி வெயிலில் பச்சை குகைக்குள் அவனை பார்த்தான். இன்னைக்கு இரவுல உனக்கும் செம்பாவுக்கும் திருமணமாம். பெரியாம்பலை சொல்லிவிட்டாரு என்றான் அவன். கோவனுக்கு ஆத்திரம் ஏறி வந்தது. எல்லாம் தப்பு தப்பா முடிவு எடுக்கிறான் இந்த கிழவன் என கொதித்தான். மற்றவர்கள் அவனை சமாதானப்படுத்தினர். சிறுவனிடம் மாலையில் மணமேடைக்கு கோவன் வருவான் என சொல்லி அனுப்பினார். 200 மாடுகளில் கொள்ளிக்கொம்பு மாடுகள் 20 இருந்தன. விரிகொம்பு மாடுகள் 30 இருந்தன. நெற்றியில் 3 சுழியும் ஒன்றுடன் ஒன்று எதிர்க்கும் இடிமேலி மாடுகள் 26 இருந்தன. மற்றவை எல்லாம் சொல்லிக் கொள்ளும்படியான மாடுகள் இல்லை. ஆனாலும் கொம்பு உள்ள மாடுகள்தான். அவற்றை பயன்படுத்துவதற்காக திட்டத்தை வகுத்துக் கொண்டிருந்தான் கோவன். மலையை விட்டு ஊருக்குள் இறங்கி வந்த 3 இளைஞர்கள் கோவன் சொல்லி அனுப்பிய எரிச்சாற்று பச்சிலையை அரைத்து கொடுக்க சொல்லி கேட்டனர். அதை கேள்விப்பட்டு ஊரே நடுங்கியது. குலமே அழிந்தாலும் செய்யக்கூடாத செயல் அது. எங்களின் உயிரே போனாலும் நாங்கள் அதை அரைத்து கொடுக்க மாட்டோம் என்று எல்லா கிழவிகளும் சொல்லிவிட்டனர். வேறு வழியின்றி இளைஞர்கள் மலை திரும்பும்போது குறுக்கிட்ட செம்பா 3 கலயங்கள் நீட்டினாள். அவர்கள் கேட்டதை விட அதிகமாகவே அது இருந்தது. பொழுது இறங்கத் தொடங்கியது. ஊர் முழுவதும் சாணம் மெழுகி கோலம் போட்டு முடித்தனர். ஊரே கூடி கொண்டாட வேண்டிய திருமணம். இப்படி கையவ ஆட்களை வைத்து நடத்த வேண்டியதாகிவிட்டதே என்று எல்லோருக்குள்ளும் கவலை படர்ந்திருந்தது. ஆனால் வாசலில் கோலம் வளர்ந்து விட்டால் கவலைகள் எல்லாம் காற்றாக பறந்து போகும். நீராட்டுச் சடங்கு தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பிற 4 வீட்டு பெண்களும் செம்பாவை அழைத்துக் கொண்டு ஊரின் மேற்கு பக்க காட்டின் நடுவில் இருக்கும் செங்குளத்துக்கு போனார்கள். சூரியன் இறங்கத் தொடங்கிய போது தூரத்து மேட்டில் கிடநாய் ஒன்று பாய்ந்து வருவதை மலைமேல் இருந்து கவனித்தான் கோவன். திட்டங்களை செயல்படுத்தும் நேரம் நெருங்கிவிட்டது. ஊரார்களை மலைக்கு மேல் ஏற்றுங்கள் என்றான். பேராசைக்கும் கூச்சலுக்கும் நடுவில் எல்லோரும் மலையேறினர். செம்பாவை தேடின கோவனின் கண்கள். மன நீராட்டுக்காக செங்குளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். இந்த ஏற்பாடுகளை செய்த கிழவனை வெட்டிக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது. மின்னலென போய் திரும்புகிறேன் என சொல்லி மேற்கு திசை காட்டுக்குள் ஓடினான் கோவன். போகும்போது அவனுக்கு பிடிபட்டது. கிழவன் செய்த செயல் ஒரு விதத்தில் நல்லதே. செம்பாவை 4 வீட்டு தோழிகளும் நீராட்டினர். உச்சி எடுத்து பின்னிருந்த அவளது இரட்டை பின்னல் கூந்தலை மெல்ல கலற்றி கோவனின் வீட்டு அடையாளமான 3 சடை பின்னலை பின்னத் தொடங்கினர். வழக்கமாக இந்த சடங்கின் போது கேலி பேச்சும் கிண்டல் சொல்லுமாக செங்குளமே கலங்கி போயிருக்கும். ஆனால் இன்று அப்படி அல்ல. 4 பெண்களும் 3 பின்னல் சடையை பின்னி முடித்த போது குளக்கரையில் இருந்து வந்து நின்றான் கோவன். அவர்கள் 4வரை மட்டும் தனியாக அழைத்தான். சுற்றி முற்றி பார்த்தான். வெண்சாந்து உருண்டையை வைக்க பயன்பட்ட பழைய நாணல் கூடை ஒன்று நைந்த நிலையில் கிடந்தது. அதை எடுத்து வந்து அதன் மீது கை வைத்தபடி வாக்கு கேட்டான். என்ன நடந்தாலும் செம்பாவை ஊருக்குள் கூட்டி வரக்கூடாது. அவர்கள் கையில் சிக்காமல் வெளியேற வேண்டும்.
4 பெண்களும் பயந்து தயங்கியபடி இருக்க, செம்பாவின் கை நாணல் கொடையை இறுக்கி பிடித்து அவனுக்கான வாக்கை அளித்தது. கோவன் மலை நோக்கி ஓடினான். தீப்பந்தங்களோடு அவர்களின் படை கிழக்கிலும் தெற்கிலுமாக ஊரைச் சூழ்ந்தது. ஊருக்குள் எதிர்ப்புகள் எதுவும் இல்லை. உறையூர் படைக்கு வாள் வீசாமலே வெற்றி கைகூடுவது போல இருந்தது. ஊருக்கும் செம்மலைக்கும் இடையில் இருக்கும் இடைவெளிக்கு அந்த படை வரட்டும் என காத்திருந்தான் கோவன். அவன் எதிர்பார்த்த இடத்திற்கு படை வந்தது. கொம்பின் உச்சிமுனை வாள் போல மடிந்து நீட்டியபடி இருக்கும் வெள்ளிக்கொம்பு மாடுகளை இரு திசைகளிலும் 10 என பிரித்த கோவன், அவற்றின் மூக்கில் பச்சிலையை வைத்து நுழைத்தபடி கயிறுகளை உருவிவிட சைகை செய்தான். உற்று பார்த்தால் தீ நிறத்தில் இருக்கும் அவற்றின் கண்கள் பச்சிலை சாறு முக்கி எரியபோது கண்ணில் பட்ட தீப்பந்தங்களை எல்லாம் குத்தி கிழித்து கொண்டு நுழைந்தன. இடது பக்கமும் வலது பக்கமும் இரு கைகளை விரித்ததைப் போல கொம்புகள் விரிந்து கிடக்கும் விரிகொம்பு மாடுகள் 30ம் உள்ளிறங்கின. அவை உள்ளே ஓடினாலே இரு பக்கங்களும் உள்ள குதிரையின் விலாவினை சீவி சரிந்தபடி இருக்கும். பச்சிலை உருண்டையை இரு காதுகளுக்குள்ளும் திணித்த பிறகு தலையை மறுத்து ஆட்டி ஆவேசம் கொண்டு உள்ளிறங்கின. அவற்றின் மண்டைக்குள் இறங்கும் பச்சிலையின் எரிசாறு கனப்பொழுதில் 100 முறை தலையை மறுத்தாட்டி வெறிகொள்ள செய்தது. மீதி இருக்கும் 100க்கும் மேற்பட்ட மாடுகள் எல்லாம் சிறப்பு தகுதியற்ற மாடுகள். ஆனால் கொம்பு உள்ளவை. அது ஒன்று போதும் பிற மாடுகளை விட வலிமையாக அவற்றை பயன்படுத்த முடியும் என்பது கோவனுக்கு தெரியும். அவற்றின் குதத்துக்குள் கையை நுழைத்து இலை உருண்டுகளை அமுக்கினர். சிறிது நேரத்தில் அவற்றின் குடல் பிறண்டு தலைக்கு ஏறி கொண்டிருந்தது. பின்புற கால்களை உதறியபடி அவை வந்த வேகத்தில் பாறைகள் உருண்டன. மாடுகளின் நிலை கொள்ளாத சீற்றம் குதிரைகளை கலங்கடித்தது. தாவிச் சரிந்து உள்நுழைந்த மாடுகள், ஊருக்குள் பட்டி போட்டு அடைக்கப்பட்டிருந்த கிடை நாய்கள், வயல்வெளிகளில் கிடையை விட்டு தனித்து பிரியும் முரட்டு காளைகளையே குறைத்தபடி மிரட்டி மிரட்டி நகர்த்தும் பழக்கம் உள்ள நாய்கள் அவை. குதிரையை தாண்டி குதிக்கக்கூடியவை. நாக்கை மடித்து சீல்கை அடித்தபடி ஒரு வங்கிலவன் பட்டியை திறந்து விட்டான். பெரும் குறைப்பொலியோடு குதிரைகளின் பின்னங்கால் சப்பைகளின் மீது அவை பாய்ந்து கொண்டிருந்தன. உறையூர் படைக்கு என்ன நடக்கிறதென்றே புரியவில்லை. நாய்களின் பாய்ச்சலையும் மாடுகளின் ஆவேசத்தையும் எதிர்கொள்ள திணறிய நேரத்தில் கோவன் தனது இறுதி ஆயுதத்தை இறக்க முடிவு செய்தான். மலையின் பின்புறம் நின்று கொண்டிருந்த இடிமேலி மாடுகள் 26ஐயும் மலைச்சரிவிலிருந்து அணிவகுத்து நிறுத்தினான். இனிமேல் இடி விழுந்தாலும் அஞ்சாமல் முன்னே நகரும் மாட்டு இனம் அது. தான் செய்யப்போகும் செயலுக்கான கலக்கம் எதுவும் இல்லாமல் தான் கோவனின் முகம் இருந்தது. பெரிய பெரிய வைக்கோற் கட்டுகளை அவற்றின் கொம்புகளின் மேல் செருகினார். இரு திசையிலும் பாய்ந்து இறங்குவதைப் போல அவை நின்று கொண்டிருந்த போது வைக்கோல் கட்டுகளின் மேல் தீ வைத்து கழுத்து கயிறுகளை உருவிவிட்டனர். மிகப்பெரிய மர உருளைகளில் தீயை பற்ற வைத்தபடி மலை உச்சியிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் இறங்குவதைப் போல அந்த காட்சி இருந்தது. உறையூர் படை கதிகலங்கிய நேரத்தில் எரிந்து இறங்கும் தீப்பந்தத்தின் தழலில் செம்மலையின் மணிக்கற்கள் எல்லாம் ஒளி வீசின. மலையெங்கும் இருந்து பல்லாயிரம் பேர் பந்தங்களோடு இறங்குவதை போல் தெரிந்தது. இது கோவனாலும் திட்டமிடப்படாதது. நிலைமை அதிபயங்கரமானதை உணர்ந்த உறையூர் படை உயிர் தப்பித்தால் போதும் என ஓடத் தொடங்கியது. குறுக்கும் நெடுக்குமாக ஆவேசத்துடன் அலையும் கிடைமாடுகள் நிலை கொண்ட இடத்திலிருந்து எளிதில் வெளியேறாதவை. அவற்றை கடந்து வெளியேற முடியாமல் உறையூரின் முழு படையும் அழிந்து கொண்டிருந்தது. வலையை தாண்டி மீன்கள் தவுவதைப் போல குதிரைகளை தாண்டி நாய்கள் பாய்ச்சல் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. மிச்சம் மீதியை கோவனின் கூட்டாளிகள் உள்ளிறங்கி வெட்டிச் சரித்தனர். பொழுது புலர்ந்தது. உறையூர் படை தோற்று ஓடியதை உறுதிப்படுத்தினான் கோவன். குடல் சரிந்த குதிரைகளும் உறையூர் வீரர்களின் உடல்களும் எங்கும் கிடந்தன. அவற்றுக்கு நடுவில் நடந்து கொண்டிருந்தான். பெரும் வாள் கொண்டு தலை இருகுறளாக பிளக்கப்பட்ட விரிகொம்பு மாடு ஒன்று செத்து கிடந்தது. மாடுகளை பூச்சிகளும் உண்ணிகளும் கடிப்பதையே பொறுத்து கொள்ள முடியாமல் வெண்சாந்து உருண்டையை செய்த குலம் பிறந்த நான், எம்மாடுகள் அனைத்தும் அழிய பச்சிலை எரிச்சாற்றை என் கையாலேயே தந்துவிட்டேனே என கதறியபடி செத்து கிடந்த மாட்டின் முன் மண்டியிட்டு உட்கார்ந்தான். சரிந்து கிடந்த அதன் இருபக்க கொம்புகளையும் பீத்து எடுத்தான். தான் செய்யப்போகும் செயலுக்கான கலக்கம் எதுவும் இல்லாமல் தான் அவனது முகம் இருந்தது. சூரியன் அவனுக்கு நேரெதிராக மேலே எழுந்தபோது இரு கொம்புகளையும் முழு விசையோடு தொண்டைக்குள் இறக்கினான் கோவன். குருதி பொங்கிய போது கண்கள் மங்கின. அவ்வளவுதான். 16வது சாப்டர் ஓவர். இருக்கீங்களா? இருக்கோங்க. இதுதான் 16வது சாப்டர். இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ கில்லி இருக்கான்ல, அவன் என்னன்னா இப்போ இவங்கள இப்போ இவங்க அதாவது என்னன்னா, அந்த மாணிக்க கற்கள அவன் பார்த்துட்டு போயிருக்கிறான். அவங்க அப்பா கில்லியோட அவங்க அப்பா பார்த்துட்டு, அவன் அத தான் சொன்னான்னு நெனச்சு, இப்ப மாணிக்க கற்கள் எல்லாத்தையும் தூக்கிரலாம். பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாரி எடுத்து பிளான் பண்ணியிருப்பானுங்க. அப்படி பண்ணலான்னு சொல்லி போனா, அ இப்ப என்னன்னா, இவங்க ஊருக்கு போற வரைக்கும் அதுக்காக அவங்க பின்தொடரணும்னு சொல்லி வீரர்கள அனுப்பிச்சு பின்தொடர வச்சிருக்காங்க. இந்த கிடை மாடுகளுக்கு பின்னாடி வீரர்கள் போறப்ப, அத செம்பாதேவியும் அவரோட தோழியும் பார்த்துர்றாங்க.
பார்த்து அத வந்து ஊர் பழைய அதாவது என்னன்னா, அவங்க பெரியம் அ இது பெரியாம்பாளையம்ன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட போய் சொல்றாங்க. சொன்னோனே அவங்க இருந்துட்டு என்ன பண்றாங்க, உடனே ஊருக்கு திரும்புவோம்ன்னு சொல்லி அவசர அவசரமா திரும்புறாங்க. இவங்க ஒரு கூட்டம் தானே திரும்புது. மொத்தம் 5 கூட்டம் இல்ல. ஒரு கூட்டம் தான் திரும்பி இருக்குது. ஒரு கூட்டம் திரும்புனதுல வந்து வெறும் ரொம்ப ஆள் கம்மியா தான் இருக்கிறாங்க. ஊர்ல பார்த்தா வெறும் கிழவனும், கிழவியும் மட்டும் தான் இருக்கிறாங்க ஊருக்குள்ள போனா. ஆ ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் கோவனுக்கு என்ன விஷயம்னே தெரிஞ்சிருக்கு. எதுக்காக சீக்கிரமா கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவிய காப்பாத்தணும். ஏன்னா இவங்கள பொறுத்தமட்டில செம்பாதேவிக்கு பின்னாடி தான் வரான்னு அவங்க நெனச்சுட்டு இருக்காங்க. அவங்க மாணிக்க கற்களாக வராங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, இது செம்பாதேவி வந்து இது காப்பாத்தணுன்றதுக்காக வந்தோனேவும், கோவம் வந்து பயங்கரமா கோவப்படுறான். நீங்க இது இன்னும் 2 மாசம் ஆகும். இது வர்றதுக்கு. இன்னும் மிச்ச மிச்ச பேர்லாம் வர்றதுக்கு. இங்க மொத்தத்துக்கே 20 பேர் தான் இருக்கிறோம். அதாவது நல்லா ஓடக்கூடியவங்க, நல்ல ஸ்ட்ராங்கான ஆளுங்க வந்து வெறும் 20 பேர் தான் இருக்கிறோம். மிச்சம் யாருமே இங்க கிடையாது. பெரிய படைய திரட்டிட்டு வந்தா என்ன பண்றது? அப்படின்றதுக்குள்ள இவைங்க வந்து அதுக்குள்ள கல்யாணத்த இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. யாருக்கு? நம்ம செம்பாக்கும், கோவனுக்கும். கோவலுக்கும். அதுலயும் அவன் ஆமா. அதுலயும் அவன் டென்ஷன் ஆயிடுறான். இருந்தாலும் பரவால்ல சரின்னு ஓகேன்னு சொல்லி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவைங்க இது வந்துருச்சு. அங்க கல்யாணம் வந்து என்னன்னா, அங்க அவங்க சடைய மாத்துறதுக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள படை மேல ஏறி வந்துருச்சு. மேல ஏறி வரும்போது, இவன் 2, 3 பிளான் பண்ணி இருந்திருக்கான். என்னன்னா, மாடுக்கு வந்து எரிச்சாற்று பச்சிலைன்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து அம் அம் எரிச்சாற்று பட்டறை வந்து சி அ எ எரிச்சாற்று பச்சிலை வந்து அவங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. அது வந்து எதுக்குன்னா, மாட வந்து இது மூர்க்கமாக்கும். அ அது வந்து இறங்கி, இறங்கி ஆனா என்னன்னா கடைசில வந்து மாடவே கொன்றும் அது வந்து. ஆனா ரொம்ப மூர்க்கமாக்கி அத வச்சு 200 மாடையும் வச்சு அவங்க இது பண்றாங்க. அவங்ககிட்ட இருந்த நாய் எல்லாத்தையும் வச்சு போர் பண்றாங்க. அம் எல்லாமே வச்சு போர்ல வந்து ஜெயிச்சு முடிச்சக்கப்புறம், அந்த எரிச்சாற்று பச்சிலைய குடுத்து நானே கொன்னுட்டனே மாடு எல்லாத்தையும். ஏன்னா, இவங்க வந்து மாடு மேல சூடு போடுறத தாங்க முடியாம, வெறும் மாணிக்க கற்கள் வைக்கிற அளவுக்கு வந்து மாட வந்து அவ்வளோ இதா பார்த்துக்கிட்டவங்க இவங்க வந்து. என் மாட்ட நானே கொன்னுட்டனே எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி, கோவன் வந்து ஆ கடைசியில மனசொடைஞ்சு 2 கொம்பு எடுத்து அவனே அவனோட தொண்டையில இறக்கி செத்து விழுகுறான். இதுதான் வந்து இந்த கதையோட இது. மிச்சத வந்து அடுத்த வாரம் வந்து பார்ப்போம். இன்னும் அந்த கதை முடியல. அதாவது இந்த கதை ஓவர் ஆயிருச்சு. இதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னு சொல்லி அடுத்த கதையில பார்ப்போம். இதுக்கான ரிவெஞ்சும் இருக்குது. அந்த ரிவெஞ்ச் எப்படி இருக்குன்றதையும் அடுத்த கதையில பார்ப்போம். அத அடுத்த வாரம் பார்க்கலாம். அதாவது ஆமாமா. நீங்க சொல்லிருங்க. ஆமாமா. நான் ஓகேங்க, அத கேட்க ஓகேங்க. மறந்துட்டேன். என்ன டவுட் சொல்லுங்க? அதாவதுங்க மொத்தத்துல மாட்டுக்கு சாராயத்த ஊத்தி தட்டி விட்ட மாரி பண்ணியிருக்காய்ங்க. என்ன ஆண்டைஸ் வந்து யாரும் சாக மாட்டாங்க. இவன் வந்து கொம்புல குத்தி செத்துட்டான். ஆனா என்னன்னா, இவன் அதுவும் இல்லாம அந்த ம தலையில வந்து இதெல்லாம் கட்டிவுட்டு, அது என்ன ம். நெருப்பெல்லாம் கட்டிவுட்டு இதெல்லாம் இது பண்ணோனே, அவங்க நெறைய பேர் வராங்கன்னு நெனச்சு ஓடிருவாய்ங்க. அதுல பாதி படம் ஓடிரும். இந்த மாரிலாம் இருந்துச்சு. ஒரு மாரி இதுக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியும் இருக்கும் அடுத்து. அத வந்து அடுத்த அடுத்து அடுத்த வாரம் பார்க்கலாம். 17வது ஓகேங்க. பாகத்துல இருக்கும். இதுவரைக்கும் வந்து எத்தன பாகம் முடிச்சிருக்கிறோம்னா, 16 பாகம் முடிச்சிருக்கிறோம். 16. ஆமா. பேஜ் நம்பர் ஓகே. வந்து 183 வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். இதுதான் வந்து இன்னும் போகணும். இன்னும் நெறைய போக வேண்டியது இருக்கு. இன்னும் கொற்றவை கூத்தே இன்னும் 2 கதை இருக்குது. கொற்றவை கூத்துல மட்டும் 2, 3 கதை இருக்குது. இந்த கதையெல்லாம் இன்னும் கேட்கணும். நெறைய கதைகள் இருக்கு இன்னும் கேட்கறதுக்கு. சப் தொடர்ந்து ஸ்டோரிலாம் கேட்போம். முடிச்சுட்டு தான் மெயின் பிளாட்டுக்குள்ள வருவாங்க. ஆமா. இது எல்லாமே ஆனா ஆமா இந்த சப் ஸ்டோரி எல்லாமே கொற்றவை கூத்துல நடக்கிற மாரி வச்சிருப்பாங்க. இது எல்லாமே கொற்றவை கூத்துல சொல்ற மாரியும், அதுக்கு அடுத்து மெயின் பிளாட் போற மாரியும். எல்லாத்துக்குமே கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது கனெக்ஷன்ஸ் இருக்கும். அப்பதான் வந்து நம்ம வில்லன ஏன் இவ்வளவுதான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. வேற ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேளுங்க. இல்ல முடிச்சிடலாம். ஓகேங்க, ஓகேங்க. வேற யாருக்கும் இருக்குன்னா கேளுங்க. ஓகேங்க. அப்ப நீங்க முடிச்சுருங்க. செடி எல்லாம் ஓகே தானா? அவருக்கும் டவுட் இல்லைங்க. ஓகே. சரி ஓகே. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆண்டைஸ் பாட்காஸ்ட் புக் ரீடிங் செஷன் ஃபெயில் தொடர்ந்து இணைந்திருங்கள். அது மாரி வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. நம்மளோட பாட்காஸ்டையும் போய் ஃபாலோ பண்ணிருங்க. ஆம் டிஸ்கார்ட்ல வந்து எங்க கூட பேசணும்னா, டிஸ்கார்ட் லிங்க் இருக்கு. எங்க கூட வந்து நீங்க பேசலாம். இல்ல புக் ரீடிங் செஷன் உட்காரணும்னா உட்காரலாம். எல்லாமே பண்ணலாம். இங்க வந்து உட்காரணும்னா டிஸ்கார்ட் லிங்க் கீழயே இருக்கும். அதுபோக எங்கள எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிருங்க. பிளேலிஸ்ட் இது வந்து யூடியூப் பிளேலிஸ்ட் இருக்கும். ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி எல்லாரையும் வேல்பாரி கேளுங்க ப்ரோ அப்படின்னு அனுப்பிச்சு விடுங்க. கேட்க வைங்க. நல்லாருக்கும். சங்கர் படம் எடுக்கிறதுக்குள்ள எல்லாரும் வந்து கேட்டு முடிச்சுருங்க. இல்லன்னா வந்து என்னடா இது அப்படிங்கிற மாரி ஆயிறக்கூடாது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய். பாய்.